அண்ணன் அவர்களுக்கு முதல் கேள்வி, நீங்கள் உங்களுடைய பெரியார் சார்ந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பேசிய விடயங்களை இன்றைக்கு அரசியல் நோக்கத்திற்காக மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் பேசியதும் இந்த நேரத்தில் பேசியதாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுடைய அந்த காலத்தில் நடந்த விடயத்தை இன்றைக்கு எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி முதலில் சிறிது விளக்கம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி வைப்பீங்கல்ல, அரங்கிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மதிப்பிற்குரிய அருள் திரு மைப்பா அவர்கள் மக்களினுடைய மன உணர்விலிருந்து நீண்ட காலமாக என் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இளம் வயதிலிருந்து இந்த இறை மறுப்பு சிந்தனையில் வளர்ந்தவன் நான். அப்போ அதற்கு ஏற்ப பெரியாரிய இயக்கம் இருந்தது. அப்போ கடவுள் மறுப்பு, இந்த சாதிய ஒழிப்பு இதெல்லாம் அவர்கள் கொள்கையாக சொல்லப்பட்டது. அதில் சிறு வயதிலிருந்து இணைந்து மார்க்சிய மேடைகள், அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போகிற இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள் இதோடு இணைந்து பயணிச்சிருக்கு. இது குறைஞ்சது ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் நான் எடுத்து வைத்த கிறிஸ்தவ மக்களின் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிற குறிப்பாக இறை மகன் இயேசுவை விமர்சிச்சிட்டார் அப்படி. அது எல்லா சமய இறைகளையும் தான் நான் கேள்விகள் எழுப்பியிருக்கேன், அது நீங்கள் கேட்டால் தெரியும். ஆனால் இதை வெட்டி பரப்பியவர்கள் யார் என்றால் எனக்கு யார் மேடை போட்டு கொடுத்தார்களோ அவர்கள்தான். நான் அதே இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் இதை வெட்டி பரப்ப வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்பதை நீங்கள் கேட்டிருக்கணும். நான் இந்த களத்தில் எங்களுடைய அருள் தந்தை அன்பிற்கினிய மைப்பா அவர்கள் சொன்னது போல நாங்கள் யார் என்பதை உணரத் தொடங்கினதே மொத்தமாக எங்கள் இனம் செத்த அன்னைக்கு தான். ஓஹோ, நம்ம தமிழர்கள், அப்போ இந்த நிலத்தின் அரசியலும் இங்கே இருக்கிற தலைமைகளும் எங்களுக்கானது அல்ல. இந்த திராவிட பதர்களில் நானும் ஒருவன் தான். ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை, எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த 1 மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் எது எனக்கான அரசியல், எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது, ஓ அப்படின்னு. நான் வேறு வழி இல்லை, நாங்கள் சாதியும் மதமும் எங்கள் அடையாளம் அல்ல, அதுதான் எங்களை பிளந்து பிரித்து எங்களை பலகீனப்படுத்துகிறது. இதை நான் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் எல்லோரும் அறிவார்கள். அறிந்ததனால்தான் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கினார்கள். எனக்கு முன்னத்தியராக இந்த நிலத்தில் இருந்து இந்த தமிழ் சமூக ஓர்மைக்கும் அதனுடைய மேம்பாட்டுக்கும் அரும்பாடாற்றிய அண்ணன் பழனிபாபா அவர்களே சொல்கிறார், சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனப்படுத்தப்படுவோம், நாம் அச்சுறுத்தப்படுவோம் என்கிறார். மொழி இனமாக இணைந்து நின்றால் நாம் வலிமை பெறுவோம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார். அந்த
உணர்வின் அடிப்படையில் தான் நான் நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், திராவிடர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர், பறையர், இதெல்லாம் ஒரு குடி அடையாளம், அவ்வளவுதான். இந்த சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது. உங்களுக்கே தெரியும். நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம், நாளைக்கு இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம். இதில் ரெண்டு வேணான்னு வேறு பௌத்தத்தை கூட ஏற்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது. இதில் இருந்து ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் இப்போது நான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில் போய் ஹூவாரியோனா ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. இப்போது நான் இஸ்லாம். நான் அரேபிய நாட்டுக்கு போனால் ஹூவாரியோ என்றால் நீ யார் என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்போது நான் இந்து. நான் பீகாரில் போனால் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்படும். உலகெங்கும் இதுதான் மரபு, இதுதான் வரலாற்று உண்மையும் கூட, நிகழ்வும் கூட. இப்போது கூட நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்றால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். சீனாவுக்கு போனால் ஐ ஆம் சைனீஸ் தான், ஐ ஆம் சீனன் கூட கிடையாது. பிரான்ஸுக்கு போங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அவன்கிட்ட போய் நீங்கள் ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஏன்னா நான் அனுபவித்தவன். அதனால் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே சமயம்தான், கிறிஸ்துவ சமயம்தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள் என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் டச்சு, அவன் ஜெர்மன், அவன் பிரெஞ்சு. அதனால் ஒவ்வொரு மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மதம், சமயம், மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். ஓர் இறை, ஒரே வழி, அது நபிகளின் மொழி. அதை ஏற்று போனார்கள். பிறகு பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது என்று பிறந்தது என்று கேட்டாலே அதுக்கு விடை தெரியும். அங்கே ஓய் முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற உடனேயே என் தாய்மொழி என்னானது என்ற கேள்வி எழுந்து விட்டது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் போராடத் தொடங்கினார்கள். அப்போ அவன் உருது, இவன் வங்காளி. அங்கே மார்க்கம் நிக்கல, மொழி இனம்தான். தனி நாடு, தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று பிரிந்து விட்டான். இந்தியாவை பிரித்தது கூட மதம் வழியே, சாதி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படலை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். தெலுங்கர்கள் நிறைந்து வாழுகிறது ஆந்திரா, மலையாளிகள் நிறைந்து வாழக்கூடிய கேரளா, தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு. அப்படி மொழி வழியே தான் மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்த பிறகு திராவிட அரசியலை பேசிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அச்சம் வர, எல்லா கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினச்சி அந்த காணொலிகளை கிறிஸ்தவரத்தை இயேசு இறைமகன் இயேசுவை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். இந்தா பாருங்கன்னு கிறிஸ்தவருக்கு அனுப்புறது. கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காருன்னு கிறிஸ்தவ இந்துக்களுக்கு அனுப்புறது. ராமரை எப்படி கேள்வி கேட்கிறாரு பாருங்கன்னு அங்கே அனுப்புறது. இந்த வேலையை கேடுகட்ட, கேவலங்கட்ட, கொள்கை செத்து போன திராவிடர்கள் தான் செய்வாங்களே ஒழிய, நான் எடுத்து வச்ச கருத்தோடு கருத்து மோதணும். நாம் தமிழர் என்ற கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பேசணும். பூச்சிக்கும் வண்டுக்கும் ஈக்கும் எறும்புக்கும் நாய்க்கும் நரிக்கும் அரசியல் பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டில் வணங்குகிறதுக்கு கோடி சாமி இருக்கு இந்த உலகத்தில். ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. இந்த சாமியிலன்னா இன்னொரு சாமியை கும்பிடலாம், ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. அந்த பூமியை காப்பாற்ற வாருங்கள்னு சொல்ற ஒரு இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தான் இருக்குது. நாங்கள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து வைக்கிறோம். உயிர்மை அரசியலை எடுத்து வைக்கிறோம். மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்க, அவர்கள் நலம் காக்க அவ்வளவு அரசியல் எடுத்து வைக்கிறோம். அதை பற்றி பேசாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதையே இப்போ பேசிட்டு இருக்கிறது அது ஆக்கப்பூர்வமானது அல்ல.
அன்றைக்கே நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சொந்த பெரியார் 1000 பெரியார் இருக்கார். எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கருத்து. அதில் அதுக்கு திரும்ப திரும்ப விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்கள் மகன் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அன்போடு இந்த மண்ணை மக்களும் நேசித்து எடுத்து வைக்கிறேங்கிற நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிறோங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும். கடந்த காலத்தையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்போது உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் பேசிட்டோங்கிறீங்க. பரிசுத்தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்ட கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால் மன்னிக்க முடியும், என்னையே மன்னிக்க முடியாதா? என்னையே இது பண்ண முடியாதா? எல்லாத்தையும் மன்னிக்கிற எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க போல் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய இது. அதை விடுங்க. இப்போ என்ன அரசியல்? இன்னைக்கு சீமான் பேசுகிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கைகள், அவன் உடன் பயணிக்கிற உறவுகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்ன? அது இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை, நிராகரியுங்கள். தேவை, ஆதரியுங்கள். அவ்வளவுதான். அடுத்து, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துகின்ற சிறுபான்மை சலுகையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபைக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற பயம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதை கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முன்ன பதிவு செய்த பதிலேயே உங்களுக்கு இருக்கு, அதுக்கான விடை இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் எனது அன்பு உறவுகளுக்கு இந்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்களே அருள் தந்தை மைப்பா அவர்கள் பதிவு நான் பலமுறை விளக்கம் சொல்லிட்டேன். என 2000 ஆண்டுகளாக பைபிளை திரும்ப திரும்ப படித்துக்கிட்டு இருந்தும் நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இன்னொரு தடவை நான் விளக்கிறேன். அதாவது, உலகில் மானுடனை கணக்கிடும்போது மதங்களை வச்சு கணக்கிடுவது இல்லை. மதத்தின் அடிப்படையில் மானுடன் அவனுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவது இல்லை. அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். மொழி இன அடிப்படையில் தான் அவர்களை கணக்கிடுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது உலகம் முழுமைக்கும், நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் அதுதான். இங்கே வரலாறு முழுக்குமே அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நிலப்பரப்பில் மட்டும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்வது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நான் பிறப்பால் ஒரு தமிழன், மொழிவழி தேசியனம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர், கன்னடர், மலையாளி. இவர்தான் உண்மையிலே சிறுபான்மை. இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை. எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் எங்களை சிறுபான்மைங்கிறார், ஜெயலலிதா அம்மையார் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார், கருணாநிதி ஐயா அவர் மகன் வந்தாலும் சிறுபான்மை. ஹூவாரியும் நீ முதல்ல யாரு? நீ பெரும்பான்மை. எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? நீ சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா? அப்ப சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணம் கொண்ட நீ மதவாதத்திற்கு, மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அது எப்படி? நீ எப்படி பெரும்பான்மையான? இந்த நிலம் தமிழர் நிலம், இந்த இனம் இந்த நிலம் தமிழ் என்ற பேரினம் நிறைந்து வாழக்கூடிய நிலம். இந்த நிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள். மதத்தை வைத்து எந்த மானுடனையும் உலக அளவில் கணக்கிட்டது கிடையாது. அது இந்த நிலப்பரப்பில் மட்டும் நீங்க பேசிக்க வேண்டியது இல்லை. இங்க எங்க வேணாலும் பயணம் பண்ணிப்பார். அப்படி இருக்கும்போது இவன் நேத்து, நான் பலமுறை கேள்வி கேட்டேன், பலமுறை. நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து, அவர் சான்றிதழ்ல நீங்க வச்சிருக்கிறது இந்து. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சரி. அருமை சகோதரர் AR ரஹ்மான் யார்?
இஸ்லாமியர். இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார்? நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாதிரி இருக்கார். அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து. அப்போ தாய் மாமன் இஸ்லாம், மருமகன் இந்து. அப்போ மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு பாருங்க. டேய், என்னை பெத்தவன் பெரும்பான்மை, நான் அவனுக்கு மகனா பிறந்தவன். வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன். அது என் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம். எனக்கு நீ இந்த பிரியாணி தான் இருக்கு சாப்பிட்டா அது சொல்லாத. பட்டினி கிடந்து செத்தாலும் ஜாவன். எனக்கு பிடிக்காத உணவு வேணான்னா வேணாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு ஏற்கிறேன். அப்படிதான் நீ பார்க்கணும். ஏன் உலகத்தில் எந்த இங்கே 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 இருக்கிற இப்போ நீங்கள் தமிழருடைய சமயம் எது? சைவம், சிவசமயம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சொத்து பத்திரத்தில், எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவ கோத்திரம் தான் இருக்குது. கோயிலுக்கு நானும் என் மகனும் போனால் என்ன கோத்திரம்னு கேட்குறாரு. நாங்கள் சிவ கோத்திரம்னு தான் சொல்கிறோம், சைவ கோத்திரம்னு தான் சொல்கிறோம். சைவம் சிவனை வழிபடுகிற சிவசமயம், திருமாலை வழிபடுகிற மாலியம். பிறகு இவர்கள் வந்த பிறகு அதை வைணவம்ங்கிற சமஸ்கிருத பேர் வந்துட்டது. மாலை வழிபடுகிற வைணவம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, திருமால் என்கிற சொல்லே தமிழ். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நாட்டில் இருக்க எல்லா பேருக்கும் கடவுளே கடன் கொடுத்தவங்க நாங்க. நீங்க சிவன், முருகன், திருமால் எல்லாம் தமிழன் இறை. மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதை அணைக்கணும்னு திருமால், பெருமாள் என்று அழைத்தவன் தமிழன். இப்போ இந்த இதுல இந்த சமயங்களை இருக்கும்போது ஏற்றதாழ்வு இல்லை. சைவமே, தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று. தமிழே சமயம்தான். எந்த சைவ மடத்துக்கு போனாலும் வாசல்ல எழுதியிருக்கும் தமிழும் சைவமும் தலைத்து ஓங்குக என்று இருக்கும். நீங்க போய் பண்ண பார்க்கலாம், சைவ மடங்களை போய் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இங்கே இந்து என்கிற சமயம் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும் வரலாற்று பூர்வமாக. சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தானுடைய இவர் ஆளுநராக இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க போய் திருப்பி 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 எங்களை இந்துக்கள் சொல்லுங்க இந்துக்கள்னா, அவங்கெல்லாம் வெள்ளை நிறத்தில் இருந்த பிராமணர்கள், இந்த ஆரியர்கள் நம்மவர்னு நினச்சிட்டு அவங்களுடைய மொழி, அவங்களுடைய இலக்கியம் தான் உயர்ந்ததுன்னு எழுதிக்கிட்டே இருந்தான். உலக நாடு புறா மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லிஸ் வந்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருக்குடா, இங்கே ஆகச்சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி இருக்குடான்னு வந்து எல்லிஸ் தான் அதை எடுத்து கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் எல்லிஸ் இந்த எந்த இடத்துல போச்சுக்காருன்னு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கான் திராவிட. அவன் வந்து என்ன கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை ஒழிச்சிருப்பான். கால்டு வெள்ள திராவிடம்னு சொல்லிட்டார்ல, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுனால கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை கொண்டாட மாட்டான். அப்போ அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்ட கையெழுத்தில் நீங்களும் இந்து நானும் இந்து. ஆனால் நான் சைவன், நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி வைணவன், நீங்கள் பௌத்தன், அவன் சீக்கியன், அவன் சமணன், அவன் இப்படி தான் இருக்குது. ஆனால் புத்த மதம் அது தனி, புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தம் தனி. இந்த சட்டம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் அதுவும் இந்துக்குள்ளே வந்துது. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த மத கோட்பாட்டுக்குள்ளே இருந்து இந்த சாதிய இழிவு தீண்டாமையிலிருந்து விடுபடுவதற்கு பௌத்தத்தை தழுவியதும் பயனற்று போனது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து இங்கே உலகம் முழுமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த இந்துங்கிற இந்த கோட்பாடு, இந்த சமய கோட்பாடு ஏன் மற்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் இஸ்லாமியர் போல பரவலை? ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கிறிஸ்தவம் உலகம் பூராம் இருக்குது, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. இந்த சமயம் ஏன் போனா இந்த மதத்தில் இந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற ஏற்றதாழ்வும் சாதிய இழிவும் தீண்டாமையும் இந்த ரெண்டு சமயத்தின் இல்லாதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் தீ மாதிரி பரவிட்டது. அதை தான் அண்ணன் பழனிபாபாவுடைய இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொன்னது காரணம். இந்த தெருவில் போகாதடா நீ சாணாப்பைய, இந்த தெருவில் குளிக்காதடா நடக்காதடா நீ பரப்பைய, இந்த இதில் போகாதடா நீ பள்ளப்பைய, நீ இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத என்பது இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னா, அவன் வெள்ளைக்காரன் வந்தான், அவன் சமயம் பிறகு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் வெள்ளையா இருந்தான், நாங்கள் கருப்பாக இருந்தோம், எங்களை தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டான். ஆண்டவர் கர்த்தருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம் தான். இவ்வளோதான் நடந்துச்சு.
இவ்வளவுதான் நடந்துருச்சே. இங்க நின்றுக்கிட்டே இங்க வாடா பரப்பையில, இங்க வாடா பல்லப்பையில அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்தான், இஸ்லாத்தை ஏற்ற உடனே வாங்க பாய் அப்படின்னா, பல்லனும் பறையனுமா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இவ்வளவுதான் பெருமக்களே. இங்கே சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வந்த எதிர் புரட்சியாக இஸ்லாமும் கிறிஸ்தவம் பற்றி பரவிடுச்சு. இங்கேதான். அதுக்காக நீ அதுக்குள்ள ஏற்றதாழ்வே இல்லையான்னா இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இதில் நடக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, இங்க போகாத, இங்க குளிக்காத, இந்த நிலத்தில் இன்றை வரை 21ஆம் நூற்றாண்டில் மானுட சமூகம் வெக்கி தலகுலிய வேண்டியது. இந்த நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குளம், தனித்தனி கிணறு, தனித்தனி சுடுகாடு. நீ செத்த பிறகு கூட ஒரு இடத்துல வச்சு இருக்க முடியாது. அது விஞ்ஞானம், அறிவியல் தான் மாற்றுது. இன்னைக்கு வந்து பெசன் நகர் சுடுகாட்டில் சாதி கேட்க மாட்டான், உள்ள தள்ளி விடுவான், எல்லாம் 5 நிமிஷத்துல சாம்பல். ஆனால் சிற்றூர்களில் இன்னும் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி கிணறு இருக்குது, தனித்தனி இடுகாடு, சுடுகாடு இருக்குது. இதை ஒழித்த ஒரு தலைவன் இந்த இனத்தில் பிறந்திருக்கான்னா அது எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். நீ எவனாவே இரு, இங்கே வரும்போது தமிழனாருன்னு ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறங்க வைத்தவர் அவர் தான். அப்போ அதில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு அறிவியல் ஒன்று தான் இதை ஒழிக்குது. அன்னைக்கு கட்ட வண்டியில் போகும்போது சாதிய ஏற்றத்தாழ்வும் தீண்டாமை இருந்தது, அதே கப்பலில் போகும்போது ஒழிஞ்சிட்டுது. அன்னைக்கு தெருக்கூத்து இருக்கும்போது சாதி இருந்தது, கயிறை கட்டி இந்த தெருவில் இந்த சாதி, இந்த தெருவில் இந்த சாதி இருந்து நாடகத்தை பார்க்கணும், கூத்தை பார்க்கணும்னு இந்த கயிறுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த கயிறுக்குள்ளே இருக்கணும். அதே நவீன வடிவம் பெற்று அறிவியலின் வளர்ச்சி திரைக்கலையாக சினிமாவாக வரும்போது நான் தாழ்த்தப்பட்டவன் இருந்தாலும் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான், நான் 100 ரூபா அதிகம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ தொடர் வண்டியிலே விண்ணூர்தியிலே போகும்போது உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியும், உங்கள் சாதி என்னன்னு கேட்டால் கதவை திறந்து தள்ளி விட்டுருவான், வடா அயோக்கியப்பயல அப்படின்னு. ஏன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு பரிணாமம் வந்து சாதியை ஒழிக்குது. பல்லக்கில் போகும்போது இருந்த சாதி மகிழ் வந்து காரை கண்டுபிடிச்சோன்னே செத்து போச்சு. அப்போ பரிணாமம் ஒழிக்குது. அப்போ இங்கே இருக்கிற மதம் சாதி உணர்வை அழிக்க இருக்கிற ஒரே அருமருந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வு, மொழி உணர்வு தான். அதை விட்டு அவர் வழி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இருங்க, அதிலே சொல்ல முடியல. சிறுபான்மை என்பதை நீங்கள் எந்த அளவில் ஏற்கிறீங்க? நீங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்துவ மிஷினரி வச்சுருக்கோம், அதில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், கல்லூரி வச்சுருக்கோம், இஸ்லாமியர்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், வக்பு வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு இந்த நாட்டில் வேண்டியது உரிமையா சலுகையா? உரிமையை வேணும்னா சலுகைக்கு என்ன? இலவசத்துக்கு கையேந்துவதும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துவது எவ்வளவோ எப்படியோ அப்படிதான் நாங்கள் சிறுபான்மை. உன்னை நீ யார், நீ எப்படி குறிக்கிற? அவன் யார் உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன் யாரு? அதை நீ கேட்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ பெருமக்களே, நீங்க தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்காலமா கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. பத்திரமா ஓட்டை போட்டு போட்டு நாட்டை ஆளவும், நம்மளை ஆளவும், அதிகாரத்தை அவங்க வீடு பார்த்து பாதுகாப்பாக வசதியாக வாழவும், நம்மை ஆளவும் அதிகாரத்தை கொடுத்த பெருமக்கள் இந்த பெருமக்கள் தான். சிறுபான்மைங்கிற சிந்தனையே இழிவு, அதை தொடை தெரியணும். என்னை தாழ்ந்தவன், நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதை நீங்க ஏற்கிறீர்களா? தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான், தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யார் தாழ்த்தியவன் என்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப அந்த 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 இடத்துல கோபம் வரணும். என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரா? நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் நீ என்ன பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? சிறுபான்மை மக்களுக்கு என்ற வரிச்சலுகை உண்டா? 18 விழுக்காடு ஜிஎஸ்டியில் இஸ்லாம் கிறிஸ்தவருக்கு வந்து 10 விழுக்காடு அப்படி ஏதாவது இருக்கா? என்ன நீ எதுக்கு நீ இந்த சலுகைன்னுட்டு இருக்க? இந்த நாட்டில் அது என் உரிமை, இந்த நாட்டின் குடிமகன், எனக்கான உரிமை. இந்த சலுகைன்னு சொல்லி அது ஒரு குறுகிய வட்டத்துக்கு அடிச்சு அதை அச்சப்படுத்தி சொந்த நாட்டு மக்களையே ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வந்து குடியேறிவது போல தமிழர்கள் பூர்வீக குடி மக்கள், அவர்கள்
அவர்கள் விருப்பத்துக்கேற்ப இங்கே மதங்களை, மார்க்கங்களை, சமயங்களை தேர்வு செய்து கொண்டார்கள். இது இல்லைன்னா நாளைக்கு அது வேணான்னா மாறிக்கிற போகிறாங்க, இது இல்லைன்னா இது பண்ணாங்க. ஆனால் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் அவர்கள் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சிறுபான்மை என்ற சொல்வதை நாங்கள் ஏற்கலை. நாங்கள் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள். நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இறைமகன் இயேசு அவர்களை வழிகாட்டியாக ஏற்று, அவரை இறையாக ஏற்று நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதராக ஏற்று நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சிறுபான்மைன்னு சரி, இங்கே சிறுபான்மை, காஷ்மீரில் போய் இஸ்லாமியனை சிறுபான்மைன்னு சொல்லிட்டு வந்துருவியா? எப்படி சொல்லுவ? அது பைத்தியக்காரத்தனம். அதை ஏற்கக்கூடாது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வையும் குற்ற உணர்வையும், நம்ம சிறுபான்மையாமல, நம்ம அவங்கெல்லாம் பெரியவங்களாம்ல, அதுக்குள்ளே தான் அந்த சாதிய உணர்வு தான். இவன் பெரிய சாதி, இவன் ஆதிக்க சாதி, அவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும், அவங்களெல்லாம் நம்ம வணங்கணும், இப்படிங்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை ஊண்டி 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 இந்த ஏற்கனவே இந்த இனம் போர்க்குணமற்று போயிருக்குது. பயந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் சிறுபான்மை என்ன சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை, நீங்களும் சிறுபான்மை. நான் இஸ்லாமுக்கு சிறுபான்மை, நீங்கள் கிறிஸ்தவர் சிறுபான்மை. ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மைன்னா எப்படி பெரும்பான்மை சொல்லு யாராவது சொல்லு. இப்போ விஜயகாந்த் இவங்கெல்லாம் இந்த ஏவா வேலு இந்த இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, பிச்சாண்டி, இந்த நாட்டில் அவங்கெல்லாம் எதில் வாங்கினாங்க? அவங்களும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தான். அது எப்படி? நாங்கள் மத்திய அரசு உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? மத்திய அரசு நான் இப்போ எல்லா பள்ளிகளும் மத்திய அரசு அனுமதி கொடுத்தானே. இப்போ ஏஜி சண்முகம் தொடங்கினதும், எஸ்ஆர்எம் தொடங்கின பல்கலைக்கழகமும், வேல்ஸ், இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவா வேலு கல்லூரி வச்சுருக்கிறாரா இல்லையா? பிச்சாண்டி வச்சுருக்கிறாரா இல்லையா? இவங்கெல்லாம் என்னதில் வச்சுருக்காங்க? அப்புறம் நீ சிறுபான்மை, இப்போ என்னையும் சிறுபான்மைங்கிற? மத்திய அரசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு இது யார் உங்களுக்கு? இந்த திமுக அரசு சொல்லி கொடுத்தது. எது ஒன்றும் மத்திய அரசு செய்யணும். மத்திய அரசுனா அப்போ இதுக்கா நீ மாநில உரிமை பேசுன? மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன? மாநில சுயாட்சி அது எதுக்கு பேசுன? நீ போலீஸ் வச்சுக்கிருவ, நீ உளவுத்துறை வச்சிருப்ப, சிபிஐ விசாரணை. ஏன் இங்கே வாய, உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு ஒரு மாநில அரசு மாநில உரிமையை பேசிக்கொண்டு சிபிஐ விசாரணை எங்க இருக்குது? அப்போ உன் போலீஸ் சரியில்லைன்னு போலீஸை தனக்கு கீழே வச்சிருக்க முதலமைச்சரே சொல்றாப்லையா? என்னது இது? மறுபடியும் மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லாது. நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லாது. திரும்பி அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. அது சொல்லுது அப்படின்னு. மத்திய அரசு தான் சொல்லுது நீட்டை எழுதுன்னு. ஏன் இப்படி துள்ளுறீங்க? நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு போராடுறீங்க. சரி, அதெல்லாம் சும்மா சலுகைங்கிறது சும்மா. படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அப்போ நான் விடுதலைக்கு முன்னாடி வந்து வெள்ளைக்காரன் கல்லூரி தொடங்கினால, மருத்துவ கல்லூரி வேலூரில் தொடங்கின கல்லூரிலாம் இருக்கு. அது எந்த இதில் வாங்கிட்டு வந்தான்? நான் கேட்குறது பரிசு. அப்புறம் இந்த நாட்டில் அதிகப்படியாக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளை கட்டி இந்த நாட்டுக்கு மருத்துவ கல்லூரிகளை கட்டி சேவை செஞ்சது யார்? வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள். அவன் எந்த அனுமதியை வாங்கிட்டு வந்து செஞ்சான்? இதையாவது சும்மா இது இந்த திராவிடர்கள் அவுத்து விடுற கதையவே நீங்களும் எனக்கு அவுத்து விடக்கூடாது. புரியுதா? அது ரொம்ப பழைய சோறு, தெளிவுதான். அதுதான் சொல்றேன். அது சும்மா அப்படியே இருந்தாலும் எனக்கு சலுகை வேண்டாம். இந்த நாட்டின் குடிமகன், எனக்கு உரிமை வேண்டும். அதுதானே முக்கியம். அப்புறம் உரிமையை தர மறுக்க நீ யாரு? உரிமையை தர மறுக்கிறவனுக்கு என்னுடைய ஓட்டதுக்கு, என்னுடைய வாக்குதுக்கு, என் வாக்கால உனக்கு வலிமை எதற்கு? அந்த அந்த நிமிர்வு வந்துருச்சுன்னா அவன் ஒன்றும் பண்ண யார் பெரும்பான்மை யார் சிறுபான்மைன்னு தெரியுது. அதுதானே முக்கியம். வேற ஏதாவது இருக்கா? அடுத்தபடியாக இப்பொழுது இந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பேசின விஷயம், அது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அவர்களுக்கு
சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். அந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன, அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய இல்லை, கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறிஸ்தவர்களை நான் புரிந்து கொள்வது, என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் வந்து தெளிவாக விளங்குகிறேன். உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன், யாரையாவது காட்ட சொல்லுங்க. என்ன மண்டை ஆட்டுறீங்க? தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களே சில பேர் எப்படி தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்கே பயன்படுத்தியிருக்கேன்? இந்து என்ற போது, இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேற ஒருவனாக இருக்கான். சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன், என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனாக வர்றான். சைவ மடங்களின் தலைவனாக வந்து வேற ஒருத்தன் வர முடியாது, தமிழன் தான் வர முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படி, நான் என்ன அர்த்தத்தில் அதை பேசியிருக்கேன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம். நாங்கள் பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம். சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் வந்துடுச்சு. அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது. எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கும் போது கருப்பாக இருக்கிற கருப்பட்டி அவனுக்கு ஒரு கசப்பாக இருக்குது. இது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெள்ளம் அவனுக்கு கசக்குது. வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு ஒன்று வெள்ளை சர்க்கரையாக உருவாக்கி விட்டுறான். அப்போ அது இப்போ நோய் தந்தவொடனே வர்றான். இப்போ நான் எங்கள் அப்பா நம்மாழ்வாரில் வந்த பிறகு எங்களை போன்ற பிள்ளைகள் தெருவாக பேச ஆரம்பித்த பிறகு இங்கு மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும்னு எழுதி வைக்க வேண்டிய தேவை வருது. எங்கே செக்கில் வச்சாட்டுற சும்மா அவங்களுக்கு எல்லாம் பழமைக்கு திரும்புகிறான். இப்போ இயற்கை உணவுக்கு உலகம் திரும்புது. ஆனால் இயற்கை உணவை உற்பத்தி செய்து கொடுக்குற அந்த இது இல்லாதனால மரபணு மாற்றப்பட்டு 1 கிலோ தக்காளி வாங்கும்போது அதில் 10 தக்காளி வைக்க வேண்டியது இருக்குது. 1 கிலோ கத்திரிக்காய்னா 10 கத்திரிக்காய் வைக்க வேண்டியது இருக்குது. மரபணு மாற்றி ஒரே கத்திரிக்காயை 1 கிலோவாக மாற்றுறது வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுது. ஏன்னா கடுகு என்ன பாவம் பண்ணிச்சு, அதை கூட மரபணு மாற்றுறான்னா பார்த்துக்கிறங்க. அப்போ இந்த மரபணு மாறும்போது அந்த உணவை உள்ளும்போது எந்த மாறுதலையும் செய்யாமல் மனிதனுக்குள்ள மரபணு மாறிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது காரணம். அன்னைக்கு நிறைய குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்தது. 2க்கு மேல் இப்போது வேண்டாம். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, நாம் இருவர் நமக்குதுக்கு இன்னொருவர்னு வந்து நின்றுட்டான். ஆனால் இன்னைக்கு 1/4 நூற்றாண்டுக்கு இடையில் அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் அதிகமாக இருந்தது. அதை குடும்ப கட்டுப்பாடுன்னு ஃபேமிலி பிளானிங்னு 20 நிமிஷ திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஊராக பரப்புரை செய்து கட்டுப்படுத்தினான். ஆனால் இன்னைக்கு திருமணத்தை செய்யலாம், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகி இருக்குது. காரணம்னா அந்த 1/4 நூற்றாண்டு நடந்த இது என்னன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம், சைவத்துக்கு போவோம். சைவத்தில் தான் தமிழ் இருக்குது, சைவத்தில் தான் நம் இறை இருக்குது. என்னுடைய இறைவன் முருகனை, என்னுடைய இறைவன் சிவனை, என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திற்கு இருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே. அதுக்காக பேசப்பட்டதை நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தல. அவனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை, நீ பிரச்சனையே இல்லையா? இந்த நாட்டில் நான் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சகித்து கொண்டு தான் தீரணும். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன், வேறு வழியே கிடையாது. அதனால் அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம்னு எங்கே இப்போ எல்லாரும் நான் கூப்பிட்டேன். அருள் தந்தை அவர்களே, தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டேன். எத்தனை பேர் வந்தீங்க? இஸ்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க? தாய் மதம் எது? என்னுடைய தாய் மதம் எது? சைவம். அதுக்கு வந்தீங்களா? வரலை. அப்புறம் ஏன் நீங்கள் இதில் பெரிய பிரச்சனை பேசுறீங்க? நான் 15 வருஷமாக ஓட்டு கேட்டேன், நீங்கள் போடல. அப்புறம் நீங்கள் இப்போ தாய் மதம் வேணா வந்துட புரியல என்ன? உங்களுடைய மனநிலை, இறைமகன் இயேசுவே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்ச ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கர்த்தர்கிட்டே கேட்டுடலான்னு. நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க,
இந்த பாவிகளை ரெச்சிங்கன்ட்டு. இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசித்து எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கி விட்டதான் இவங்க மிச்சம். அது அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு இறைதூதர் நபிகளே வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு திமுகவுக்கு போடாதேப்பா, ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி முறையாக இருக்குனால் நீங்கள் இறைதூதரே இல்லைன்னு தான் நம்ம மக்கள் வாதிடுவாங்க. அப்படி மனநிலை ஊறி போயிட்டு. அடிப்படையில் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புவது, ஒரு தீமை நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, பாரதிய ஜனதா ஒரு தீமை என்று முடிவெடுக்கிறீங்க. அந்த தீமையை இன்னொரு தீமையை வச்சு எப்படி தடுப்பீங்க? எந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புனிதப்படுத்துவீர்கள், நியாயப்படுத்து? எந்த இடத்தில்? இத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது, எல்லா மாநிலத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அங்கெல்லாம் பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிடும், எங்களுக்கு போடுங்கள் என்று எவனும் சொல்ல பயங்காட்டல. ஆனால் இந்த நிலத்தில் மட்டும் ஒரு 3000-4000 வீடுகள் மிகச் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் பெரும்பான்மை தேசிய மக்களை மதத்தை வைத்து அச்சப்படுத்தி வாக்கை பறித்து 18 விழுக்காடு வாக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கில் 15 விழுக்காடை திமுக எந்த இடையூறும் இல்லாமல் அறுவடை செஞ்சது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டால் நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்திவிடுவேன். கிறிஸ்தவர்களுக்கு தெரு, இஸ்லாமியருக்கு தெரு, நான் வாக்கு கேட்க வரதை நிறுத்தி விடுவேன். ஒரே ஒரு நன்மை, ஒன்றே ஒன்று. இந்த திமுக ஆட்சியில் அது கருணாநிதியால் இது நடந்தது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்று இருக்கு. நீங்கள் திமுகவும் ஐயா கருணாநிதி அவர்கள் குடும்பமும் உங்களுக்கு பாதுகாப்பா? நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் பாதுகாப்பா? உங்க மனச்சான்றை சொட்டு நீங்களே சொல்லுங்க. இருக்கிற பிரச்சனை அது. அதுல தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரையும் மதம் மாத்திட்டார், மதம் மாத்துகிறார். அது ஒன்று சொல்லுவான். அதுவாடா என் வேலை? அதுவா என் வேலை? இன உணர்வு, மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும். தமிழர்களுக்கு திட்டமிட்டு இந்தியம் பேசியவன், திராவிடம் பேசியவன், சாதி பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான். மொழிப்பற்றை இனப்பற்றை சாகடித்தான். மொழிப்பற்று இனப்பற்று செத்து சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மையடையவில்லை. ஒரு கிறிஸ்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை. இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், சாதி ஒரே சாதி, நாடார். ஆனால் அதுல எப்படி பிரிப்பான்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிரிப்பான். அடுத்த நிலம் தூத்துக்குடி, அடுத்த நிலம் 1/2 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி, ஒரே மதம் இந்து. அங்க என்ன பிரிப்பா? நீ தேவர், நீ நாடார், நீ கோனார், நீ பிள்ளை, பிரிச்சு போடுவான். ஆனால் ஒன்று நீங்கள் உணரணும், எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான். இப்ப நாம அதுல இருந்து எப்படியோ நீ என்ன வேணாலும் சரி, நாங்கள் தமிழர்கள், அந்த இன உணர்வுக்குள் இணைக்கிறோம். சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கிறது, மொழி இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது. ஒரு கத்தி கோடாரி வைத்து சதையை வெட்டி பிளக்கிறது சாதியும் மதமும். ஆனால் மொழி இன உணர்ச்சி நூல் ஊசி போல தைத்து இணைக்கிறது. நீங்க இத்தனை பேர் பாருங்க, இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க முடியுமான்னு பாரு. ஒருத்தர் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கு போட முடியாது, ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கருக்கு போட வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா காமராஜருக்கு போட மாட்டார், ஒருத்தன் பாட்டன் வாவுசிக்கு போட வரமாட்டான், ஒருத்தன் தீரன் சின்னமலை பாட்டனுக்கு வரும், ஒருத்தன் நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கோ பூலித்தவனுக்கோ மருதுவண்டிக்கோ வரமாட்டான். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு மகன் போக முடியும், அவர் வழிபட்டு வர முடியும்னா இந்த பிள்ளைகளால முடியும். நீங்க காமராஜருங்கிற தாத்தா அப்படி போட்டா நாடார் குறியீடு, வாவு சிதம்பரனார் என்று நம்ம பாட்டனை போட்டா பிள்ளைமார் குறியீடு. இங்க இங்க இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானே இருக்கின்றானே பாடிய இங்க சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடிய புரட்சி பாலம் தாத்தா பாரதாசன் படத்தை இங்க போட்டினா முதலியார்.
எப்படி எப்படி இருக்கு பார்த்துக்கிறங்க, உங்களுக்கு வழியை பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். பேசிய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் வந்தாருன்னா இங்க தேவர் சாதி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடையும் வராம எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை வச்சா எல்லாம் நொறுங்கி. சாதி மத உணர்ச்சியால் பிளந்து பிறந்து கிடக்கிற தமிழின மக்களை இணைக்கக்கூடிய வலிமை மிக்க காந்தமாக இந்த தமிழர் இனத்தில் இருக்கிற ஒரே தலைவன் எங்களுக்கு தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால இப்ப நீங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க உங்க மகன் சீமான உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்கள் தன் பிள்ளையாக, தன் மகனாக, தன் சித்தப்பன், பெரியப்பன், மாமனாக நேசிக்கிறான். எல்லாம்னா காரணம் என்னன்னா அவன் சார்ந்த சாதினா எங்களை சொல்லுவான் தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு. அந்த கொடி உறவே மொழிக்குடி உறவு தான். தமிழ் தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வு. என் மொழியும் அவன் மொழியும் ஒன்று. தமிழ் பேரன்பின் தாய் அவள் தன் இன மக்களை எப்படி பிரித்து போடுவா? இவன் இப்ப நாங்க உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நான் படையாச்சி, இவன் என் தம்பி பறையன், நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும். நான் தேவேந்திரர், நான் தேவர், நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும், மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும். தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சியும் ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி, ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா? உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்டுத்த வாங்கிருவியா? ஆனா நான் பறையனும் படையாச்சியும் மோதணும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி ரத்தம் செய்து ரத்தம் சிந்தனும். அது திராவிட நரி பண்ணி ஓனாய்களுக்கு நக்கி குடிக்க வசதியா இருக்கு. அங்க தேவரும் தேவேந்திரரும் வெட்டிக்கிட்டு சாகணும். சரி விடு, விடுதலை போராட்ட வீரன் தானே தாத்தா முத்துராமலிங்க தெரியும். எதுக்கு 144 தடை உத்தரவு போடுறேன்? வணங்கத்தானே போறேன். நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா? நீ கடற்கரையில் 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்க? நீ செக்கிழுத்தியா இல்லை தூக்கில் தொங்குனியா? 9 வருஷம் சிறையில் இருந்த எங்கள் தாத்தா காமராஜர் மாதிரி இந்த 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 6-7 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம வாழு ஒரு மனித புனிதன், ஒரு மகாத்மா நல்ல கண்ணு, அவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினியா? கருணாநிதி பிறந்த நாள ஓராண்டு கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல? ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் கடத்தல? நீ என்ன செஞ்சிட்டேன்? கடற்கரையில் உனக்கு சூடுகாடு. இந்தியாவில் எத்தனை மாநில முதல்வர்கள், இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற? யாரை கடற்கரையில் புதைச்சிருக்கு? 8 ஏக்கர் நிலத்தை கடற்கரையை ஆக்கிரமிச்ச நீ மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறிய. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப எனக்கு என்ன வெறி வரும்? முதல்ல இந்த கடற்கரையில் இருக்க சமாதியை பேக்கிறோம்டான்னு ஒரு அது ஒரே இது, அது ஆக்கிரமிப்புங்க, அவ்வளவுதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்குற அதே தான், அதே சேம் டயலாக். வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அது சும்மா சொல்றது, ஒரு குறை சொல்லணும், சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது, அதை திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா? அது என் தம்பி ராஜன், அவன் குருவுக்கு படித்தவன், அவன் சொல்கிறான், அண்ணன் அந்த இது ஒரு கை வரும் என்று சொல்லிடுச்சுண்ணே, பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னே. அதுக்கப்புறம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு சூரியன், அதிகாலை சூரியன் வருதுண்ணே. அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்ச அப்படியாடா? அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வாசங்க இருக்கா பாரு. விவசாயி ஒன்றும் இல்லையாடா? வேற என்ன பண்ண சொல்லுங்க. அது பாதி தான் விடிஞ்சிருக்கு. கருணாநிதி வீட்டோட நின்றுது அந்த சூரியன். முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வெளிச்சம் வரும். இதெல்லாம் ஏன்னா கொடுமை தான். வேற ஏதாவது கேள்வி இல்லை. அப்படியே நான் சொன்னாலும் நீங்க தாய் மதத்துக்கு திரும்பாதையே, நீங்க அங்கேயே இருங்க. தமிழகத்தில் ஏறத்தாழ 12 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் இந்த 12 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை எல்லா தளத்திலும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கர்த்தர் ஆசி இருந்தா இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த கட்சிங்கிறது ஒரு தேசிய இனத்திற்கான கட்சி. அதில் கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த சமயம் சார்ந்தவர், இந்த சாதி சார்ந்தவர் என்று இல்லை, எல்லாருக்குமான முன்னுரிமை இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், தேர்தலில் உங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நம்ம நிறைய இடங்களில் தேர்தலுக்கு வாய்ப்பை கொடுத்தோம்.
அது எல்லாருக்குமான இது கொடுக்கப்படும். இந்த கட்சியில் நீங்கள் இந்த மத அடிப்படையில் இவர் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கறது கிடையாது. நிராகரிக்கப்பட்ட குடிகள் இருக்குது இங்கே. நிராகரிக்கப்பட்ட குடிகள் குயவர், வண்ணார், நாவிதர், மருத்துவர் குலம், இந்த போயர், ஒட்டர், இருளர், குறவர், இந்த மாதிரி ஆதி தாய்க்குடி குறவர், இவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இவர்களை தேடி தேடி பிடித்து அரசியலில் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து நிற்க வைத்து ஒரு மாறுதலை நம்ம செய்துக்கிட்டு போகிறோம். அதனால் இவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் இருக்குமா நாம் தமிழர் ஆட்சியில் என்று கேட்பதே நான் அதை தவறாக கருதுகிறேன். உறுதியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெல்ல வைக்கணும். வென்றா தான் அவங்க கேள்விக்கு பதில் இருக்கும். அடுத்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிய நீங்கள் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று, அதாவது இது சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு மத ரீதியாக மாறியவர்களுக்கு இப்பொழுது வந்த நீதிமன்ற தீர்ப்பு, அவர்கள் எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இப்பொழுது நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அது ஐயா தான் சொல்லணும். அந்த இதை நீங்கள் மதம் மாறியவர், நீங்கள் இப்போ தாழ்த்தப்பட்டவராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினீங்கன்னா நீங்கள் பொது தொகுதியில் தான் நிற்கணும். அந்த தனி தொகுதியில் போட்டியிட முடியாது. ஓட்டில் உங்கள் நாடே உங்கள் திமுக, உங்கள் திராவிட திருவாளர்கள் நிறுத்த வேண்டியதானே. அது ஒரு சட்டமில்லை. அது உங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆளுன்னா போட தனித்துவதாக போய் நில்றா, போட்டால் போட்டும், போடலைன்னா போட்டும்னு போட்டுருவோம். எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. சொல்கிறேன், நீங்கள் சலுகைன்னு சொல்கிறீங்களே, அது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை காட்டி கிறிஸ்தவத்தை பெருசாக அச்சுறுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவான்னு. ஏன்னா பெரிய சண்டியர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால, மெயின் ரவுடி கிறிஸ்தவராக இருக்கிறதுனால பேச முடியல. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பெரிய ஓர்மையும் அதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லாதனால இந்த இஸ்லாமிய வெறுப்பை தவிர இவர்களுக்கு அரசியல் இல்லை. இவர்களுக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான், பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். இப்போ அதை விட்டுட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதில்ல. காரணம், ராமருக்கு கோயில் கட்டினாங்க. அதை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் போச்சு. கட்டி முடித்தோடனே அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. கோயில் என்ன முடிவடைஇல்லை. மேலே கூரை செட்டை போட்டு அது ஒரு இது பண்ணிட்டாரு. அது இப்போ மழை பெஞ்சா ஒழுகுது. அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் தேர்தல் வந்துச்சு. அவர் அவசரமாக திறந்தது தேர்தலுக்காக தான், 24 தேர்தலுக்கு. அந்த அயோத்தியில், ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய மாறுதலை பண்ணார். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்தி அந்த தோக்கடிச்சுட்டார் அவங்கள. அதோட ராமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் தான். அதனால இது இறைவன் அரசியல் கட்சி, வழிபாடுகிற தெய்வங்கள் அரசியல் கட்சியினுடைய ஒரு அதுக்கு இழுத்துக்கிட்டு நிறுத்திருக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சிடக்கூடாது. அது இந்த நாடு தான் அதை ரொம்ப மோசமாக ஆக்கிடுச்சு. வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, ராமர் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர் ஆக்கி ஒரு கட்சி அப்படிதான் இருக்குது. இது மாறணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒன்றை அறிவார்ந்த பெருமக்களின் அன்பு சொந்தங்கள், சாதி, மதம், கடவுள் இதை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். இதில் தான் அரசியல் இருக்குன்னு முடிவு பண்ணுறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்தித்து மக்களின் நலனை பற்றி, மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி, மதம், கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. அது தேவையும் இருக்காது. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னும் 2 கேள்வி மட்டும்தான். அதுக்கு தானே வந்திருக்கேன். கேள்விக்கு சலிக்கிற ஆளுகளா நாங்கள்? அதாவது தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள், அதாவது குறிப்பாக ஆலயங்கள், இந்த சிறு சபைகள் நடத்துகிறவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தொல்லைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன.
அந்த சமயத்தில் அவர்களுக்கு துணை நிற்பதற்கு கட்சி ஆட்களை தான் போய் அணுக வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் தமிழரை நாங்கள் அணுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தப்பானது. பல முறை இந்த மாதிரி பைபிள் எரிக்கப்பட்டு தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்ட போது மதுரை பகுதியிலலாம் நானே போய் களத்தில் 2-3 நாள் நின்று போராடினேன். பல இடங்களில் வந்து எங்களுடைய கட்சி பிள்ளைகளே போய் நேரடியாக போய் நின்று களத்தில் மக்களோடு மக்களாக நின்றுருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாமா, உதவி கேட்கலாமா என்று கேட்பதையே நான் வந்து அதை எதிர்க்கிறேன். அந்த மாதிரியான தவறு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எந்நேரமானாலும் ரத்தம் கேட்கலாம் நாம் தமிழர் பிள்ளைகளிடத்திலே அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அருள் தந்தை அவர்களே ஜெப வழிபாட்டு இதில் பேசினது இருக்குது. அந்த இடத்துல அவர் அப்போ எந்நேரமானாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் ஓடி வந்து ரத்தம் கொடுப்பார்கள் என்றால் என் பிள்ளைகள் மதம் இருந்தாமல் உறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அவன் என்னானாலும் வருவான். நாங்கள் ரத்தம் கொடுக்கறது என்பது வந்து சாதிக்கு ரத்த வரி இருக்குது, ரத்தத்துக்கு சாதி வரி இல்லையே என்பதை, மதத்துக்கு ரத்த வரி இருக்குது ஆனால் ரத்தத்துக்கு சாதி மத உணர்வோ வெறியோ இல்லை என்பதை உணர்த்தத்தான். நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் விடுதலைக்காக போராடிய இனத்தின் மக்கள் என்பதை உணர்த்தத்தான். இப்போ நான் தாழ்த்தப்பட்ட ஆதி பறையன் என்றால் என் ரத்தம் இன்னைக்கு ஏன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் 30 லட்சம் லிட்டர் இதுவரை ரத்தம் கொடுத்துருக்கோம் இந்த நாட்டில். அதனால் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க பிள்ளைகள் எங்களை வந்து அங்கே வந்து மதம் சந்த இடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு. இப்போ நேற்று வரைக்கும் கூட வீடை இடிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அது அனங்காபுத்தூரில் போய் நின்று ஏற்கனவே இடிக்க வந்தப்போ போராடி தடுத்து நிறுத்தி வச்சேன். இப்போ நேற்றும் இடித்தாங்க, போய் நிற்கிறேன். அது என்ன, எந்த சமயம் சார்ந்தவர்கள் அப்படின்னு போய் நிற்கல. எங்கெங்கு மானுட சமூகம் துன்பப்படுதோ துயருகிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கிறதா தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கு அழகு. தமிழர்கள் என்பவனுடைய மாண்பு, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய மாண்பு அதுதான். அதனால நீங்கள் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா என்ன? இடிக்கிறது இந்த படத்திற்கு விட்டுருவீங்களா என்ன? அதெல்லாம் இப்போ நான் இருக்கிற போது என்னுடைய வலிமை ஏற ஏற யாருமே ஒரு தேவாலயத்தோ மசூதியோ தொடுவதற்கு பயப்படுவான். நான் தான் சொல்கிறேனே, நீ கட்டிப்பார் பரந்தூரில் விமான நிலையம்னு சொல்கிறேனே. நீ 8 வழிச்சாலை போட்டு பார்ப்போம்னே, எங்கே போட்டாங்களா? பேனா சிலையை வச்சிரு பார்ப்போம்னே, எங்கே வச்சுட்டாங்களா? அதெல்லாம் சும்மா அது அன்னைக்கு மாசேத்துங்க சொல்கிறான், மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்று. இன்னைக்கு என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு, நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. இதுக்கு தேர்தல் வெற்றி அதெல்லாம் 4வது பட்சம்தான். என் மண், என் மக்கள், அவருடைய நிலம் வளம், அதுதான் அவருடைய பாதுகாப்பு தான் முதல். அதுக்கப்புறம் தான் அப்புறம் கட்சி எதுக்கு தான். எப்படியாவது உள்ளே போயிடணும் சீமான், எந்த சிறைக்குள்ளையா இல்லை எதுக்குள்ள, எப்படியாவது உள்ளே போயிடணுமாங்க. போய் என்ன பண்ணுறது? 4 சீட்டு உள்ளே போனால் என்ன பண்ணலாம்? மேசையை தட்டலாம், வேற என்ன பண்ணலாம்? அதனால் அந்த அச்சம் வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் நிற்கும்போது நடக்கும்போது விழுகிற நிழலாக உங்கள் கூடவே வருவோம். அந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நீங்களாம் கேட்க நினைச்ச கேள்வியா தெரியுதே. அதாவது யாரு கேட்குற மாதிரி தெரியல. இது வந்து நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வாட்சி நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி கேளுங்க. அடுத்தபடியாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திமுக அல்லது மற்ற கட்சியிலே அதிகமானவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை விழுக்காடு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்தில் 16ல இருந்து நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், திமுகவில் கொடுத்துருக்கு கிறிஸ்தவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்று. அதில் தெரிஞ்சிடும் யார் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வேண்டாம், யார் முக்கியத்துவம் கொடுக்கறது, யார் அதிக வாய்ப்பை தருகிறது என்று நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை எடுத்து போட்டாலே தெரிஞ்சு இம்முறை 6 மாதத்தில் தேர்தல் வரப்போதில் 26ல் அதில்
திமுக எத்தனை இடத்துல போட்டிடுது, மற்ற கட்சிகள் எத்தனை இடத்துல போட்டிடுது, அதில் கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்க கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன, நாம் தமிழர் கட்சி கொடுக்குற எண்ணிக்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அப்போ இந்த கேள்வியை அவசியமற்றதாக ஆயிட போகுது. அவ்வளோதானே? இல்லை, அதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கிறிஸ்தவர்கள் வந்து திமுக மற்ற கட்சிகள் அதுக்கெல்லாம். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒன்று இருக்குது. காங்கிரஸ் சோனியா காந்தி இவங்க சொந்த பெரியத்தா மக சின்னத்தா மக ஏதோ இது சோனியா காந்தி இன்னும் கிறிஸ்தவ பெண் நினச்சிட்டு இவங்க ஒன்று நினச்சிக்கிருக்காங்க. காங்கிரஸ் பாதுகாக்குது, காங்கிரஸ் ஒரு மிதவாத கட்சி, பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று. அதுவே புரிதலில் தவறு. ரெண்டும் வெவ்வேறு கட்சி. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கட்சியில் வெவ்வேறு பேர் இருக்குது, வெவ்வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நாட் அ பாலிசி சேஞ்ச். ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுதல் கிடையாது. பிஜேபி வி ஆர் ஆல் இந்துஸ் சவுண்ட் இந்துத்துவா. காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பாபர் மஜீதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். அவர் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவார், இவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்வார். பாபர் மஜூதி தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு என்ன வரும்னு உனக்கு தெரியல, அப்படியே ஏற்கணும். அது யாரு நீ சொல்றதுக்கு? எல்லாரும் சொல்லுவான், நான் ஒருத்தன் தான், எனக்கு தீர்ப்பை சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் இங்கே. அப்போ அதனால காங்கிரஸை நீங்கள் வந்து சிறுபான்மை மக்கள், நீங்கள் சொல்கிற சொக்கால் இந்த சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. இப்போ அதை விளங்கிக்கிறணும். அதில் திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அவன் அந்த காங்கிரஸ் கூட இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட நின்று திமுகவை மன்னிக்க தயாராகிட்டீங்க. அந்த திமிரில் அவன் 16 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை, பேசல. அவன் செத்து 16 ஆண்டுகளாகி இப்போவும் அந்த செய்தியை கண் முன்னே ஒரு தாயகத்தில் உங்கள் இன மக்கள் கொல்லப்பட்டதை மறைத்து விட்டு அதை பற்றி பேசாமலே இந்த மக்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து விட முடியும்னு நிரூபிச்சுட்டு போயிட்டு. இதை விட ஒரு இன துரோகம் உலகத்தில் உண்டாபாரு. நம்மளை கொன்றவனுக்கு நாமளே, நம்ம இனத்தை கொன்றவனுக்கு நாமளே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது உண்டாப்பார். அவ கேட்டா அதில் வாக்கு இல்லை, அதில் ஓட்டு இல்லை, அதை பேசினா யார் ஓட்டு போட போறான்னு பேசுகிறான். அங்கே 1,76,000 பேர் சாவு. இந்திய கடல், இந்த கடலுக்குள்ள மீன்பிடிக்க போனதில் 840 பேர் சாவு. தூத்துக்குடியில் 15 பேர் சாவு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சாவு. எந்த சாவை பற்றி இவங்க கவலைப்பட்டிருக்கான்? எந்த சாவை பேசியிருக்கான்? சரி, அங்கே சிங்களம் சுட்டான், தூத்துக்குடியில் இவன் சுட்டான். அப்புறம் அங்கே சிங்களவன், இங்கே எங்களவன். எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? அப்போ அது நமக்கு ஒரு இது இருக்குது, இவங்க தான் பாதுகாப்பு. காங்கிரஸ் வந்து ஐயோ பிஜேபிக்கு நேர் எதிர் அப்படின்னு. என்ன எதிர்? பாகிஸ்தான் போரில் அவர் நிலைப்பாடு என்ன? ஒரு ஆண்மகன் இந்த நாட்டில், உங்கள் மகன் என்னை தவிர யாராவது ஒருத்தரை சொல்லு. தீவிரவாதி உள்ள வந்தான். எப்படி வந்தான்? பரீட்சை எழுத போற என் பிள்ளையை, நீட்டு தேர்வு எழுத போற என் பிள்ளையை மூக்குத்திய கலற்ற, மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு நீ சோதிச்சு உள்ள அனுப்புற என் பிள்ளைய உள்ளாடைய கலற்ற, தாலியை கலற்ற, தலைமுடியை விரிக்கிற, துப்பட்டாவை பிரிக்கிற, இவ்வளவு சோதிச்சு அனுப்புற நீ. பாடுக்குள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொந்த நாட்டு மக்களை நம்பாமத்தானே நீ ஆதார் வாங்கின. கண்ணின் கருவிழி எடுத்த, கைரேகையை பதிவு செய்த, எல்லாமே ஆதார் தானே. விண்ணூர்தி நிலையத்துக்கு போகும்போது ஆதார் கேட்குற, இடவார கலட்ட சொல்ற, காலனியை கலட்ட சொல்ற, கடிகாரத்தை கலட்ட சொல்ற, எல்லாத்தையும் கலட்ட சொல்லி பல முறை சோதிச்சு அனுப்புற நீ. தீவிரவாதி உள்ள வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, ஒரு முறை புல்வாமாவில் வந்துட்டான், தெரியாம விட்டுட்ட. சரி, வந்தவன் தெரியாம விட்ட, திருப்பி தாக்கிட்டு போகும்போது அவனை தடுத்து தாக்காம என்ன பண்ண? சரி, இப்போ எப்படி தீவிரவாதி உள்ள வந்து அவன் அப்படியே சுட்டு 26 பேரை கொன்னுட்டு அவன் படம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். தப்பி எப்படி போக விட்ட? சரி, இந்த போர் தொடுக்குது, உடனே போர் இல்லையே, 10 நாள் கழிச்சு ஏன் போர்? அக்க போர். இதை பற்றிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? சரி, தமிழ் மொழி மீட்சியில், தமிழில் வழக்காடு உரிமையில், காவிரி நதிநீர் உரிமையில், கச்சத்தீவு மீட்பில், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட்டு, இந்த நச்சு ஆலைகள்,
மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற இந்த நச்சு இந்த நில வளத்தை கெடுக்கிற இதுகள் எல்லாம் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்ற சிஐஏ, என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? நீட் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அப்புறம் இப்போ நீ வந்து அப்படின்ற இந்தியாவிலேயே தென் மாநிலங்களில் என்ஐஏ சிறப்பு தேசிய புலனாய்வு முகமைக்கு வந்து அலுவலகம் போட்டு கொடுத்தது இந்தியாவிலே தென் மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் தான், தமிழ்நாடு தான். ஸ்டாலின் அரசு தான். என் வீட்டுக்கு அதுக்கு என்ன ரைடு விட்ட? என் வீட்டுக்கு விட்டா நாட்டில் தீவிரவாதியை உள்ள விட்ட? என்ன உன் கணக்கு என்ன? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நான் எங்கள் அம்மாவோட ஃபோனில் பேசுறது ஒட்டு கேட்கலடா டேய். நான் உங்கள் கூட பேசினா கூட கேட்கும். தீவிரவாதி ஒருத்தன்ட்டே பேசாமல் உள்ள வந்து சுட்டு போயிட்டானா? அதெல்லாம் பதிவு பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதை கேட்டிருக்க வேண்டியது ராகுல் காந்தி தானே? ஏன் கேட்கல? இந்தியாவிலேயே பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின முதல் மகன் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் நடத்தினது டெல்லி முதல்வர் ஒரு அம்மையார், அது பிஜேபி முதல்வர், இங்கே திராவிட முதல்வர் 2.0 முதல்வர். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு நடத்தாத பேரணியை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் பீகாரில் நடத்தாத பேரணியை ஐயா ஸ்டாலின் ஏன் நடத்தினாரு? யார் பதில் சொல்லுவா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச 7 பேர் கொண்ட குழு அமைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு. அதுல ஏடிஎம்கேயோட பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியில 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொன்று சி வி சண்முகம்ங்கிற ஐயா. அந்த 2 பேருக்கும் வழங்காத வாய்ப்பை அம்மையார் கனிமொழிக்கு ஏன் வணங்கினார் ஐயா மோடி? உங்ககிட்ட பதில் இருக்கா? பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை உலக நாடுகளில் சென்று நியாயப்படுத்தி பேசணுங்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி, பாதுகாப்பு கருதி நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தா அது எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? தேவையில்லை. சரி, பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச போற பெருமக்கள் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் பேசுவாங்களா? அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்களா? அங்கே வெறும் 26 பேர் தான் செத்துருக்கான். மணிப்பூர்லையும் குஜராத்லையும் எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமில்ல? அதை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தி பேசுன நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு பிஜேபி பி டீம், நாம் தமிழர்னு வந்துடுவீங்க. நான் தான் பி டீம்னு ஒத்துக்கிறேனே, நான் பிஜேபின்னு பி டீம் தான். அப்போ ஏ டீம் யாரு? அதான் திமுக. நான் ஏன் பி டீம் ஆனேன்? அப்போ சொல்லுங்க, ஏ டீம் ஒருத்தர் இருக்கான்லப்பா, அவன் யாரு? நாங்க பி டீம்னா ஏ டீம் யாரு? இப்போ அதான் திமுக. பிஜேபி 100 விழுக்காடு இந்து, எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நான் சொன்னா அவர் சொல்றாரு. எத்தனை முறை சொல்லியிருக்காரு, எங்க ஆட்சியில இந்துக்களுக்கு அவ்வளவு பண்ணியிருக்க முடியும். நான் வேலை தூக்குனா வெந்து கொதிச்ச நீங்க, அவர் முருகன் மாநாடு போடும்போது என் மூக்க பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் பேசாம இருந்தீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் வந்து சீமான் வளர்ந்துடக்கூடாது. தமிழ்ங்கிறான், தமிழர் தேசியம்ங்கிறான், ஏதோதுன்றான், அதுதானே. அது இயற்கையாக என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. இவனெல்லாம் ஒரு தலைவனா, இவனெல்லாம் வர்றதா? எப்படி ஒரு தடவை பாண்டைகிட்ட பேசிட்டுக்குது, லீக்வானியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டாங்க. அந்த அவர் சொல்கிற அந்த தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறையை தானே நான் சொல்கிறேன். நீங்கள் என்னையை திட்டுறீங்க, அவரை போட்டுறீங்களேன்னு. அதில் என்ன பிரச்சனை பாண்டேன்னு கேட்டேன். அண்ணே சொல்கிறது நீங்கிறதானே பிரச்சனைன்ட்டான். உண்மையிலே சொன்னாப்புல, இந்த இருக்கு, நான் தம்பியை வச்சுக்கிட்டே சொன்னேன், அவரை வச்சுக்கிட்டே பேசினேன். இப்போ நானே ஒரு கருப்பா இல்லாமல் வெள்ளையா இப்படி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க. ஒயிட்டு, நல்லா சார், ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு. அதுவே நான் வந்து இதை இவ்வளோ நேரம் பேசுனதை இங்கிலீஷில் பேசியிருந்தேன்னா எப்பாடி இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு இருப்பீங்க. அதானே செய்ய. அதனால் அது சரி செய்யணும். நான் இனிமே வந்து மக்களை நம்பிப்பேன்ல, நேரடியாக இறைமகன் ஏசிக்கிட்டே பேசுகிறது, அல்லாட்டே வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்களோட பேசி பயனில்லைன்னா 15 ஆண்டுகளாக ரொம்ப பாடுபட்டேன்.
இதை பாருங்க, நீங்க தான் அவர் சொன்னாரு, இறைமகன் சொல்றாரு, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு. நீங்க பற்ற வச்சுட்டு போனீங்க, அந்த புரட்சி தீயை நான் மறுபடியும் அணைய விடாம கொண்டு போகணும்னு பார்க்குறேன். நம்மளுக்கு தான் தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க, நீங்க பாருங்க, தயவு செய்து பாருங்க அப்படின்னு அவர் நபிகளார்கிட்ட போய் கேட்குறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரேன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றாப்புல. அதே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்றாரு, தீமைக்கு எப்படா தீமை சரியாகும், அதுக்கு ஒரு நன்மையை வச்சு தான் ஒழிக்கணுன்றாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, அதான் தண்ணீரை வச்சு தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்கிட்ட இருக்குன்னு, தண்ணீர் எங்ககிட்டலாம், ஆனால் எங்கள் இனஞ்சத்த வழியில் கண்ணீராவது இருக்கு, அதை விட்டாவது நாங்கள் அணைப்போம். அதையும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ லெலின் சொன்னது தான், இந்த புரட்சிங்கிற லெலின், அது எப்போது வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலைமை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள்ங்கிறாவில். அது இலங்கையில் நடந்துச்சு. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னவன தெருவுக்கு வந்துட்டான். ராஜபக்சே வீட்டுக்கு முன்னாடி 5 விலை உயர்ந்த மகிழ் உந்துகள் கார்கள். மக்கள் அவன் வீட்டை, அதிபர் வீட்டை முற்றுகிடும் போது அவன் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை, காரை தீ வச்சு கொளுத்திட்டான். அப்படின்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, நீரும் சோறும் என்பதை உலகம் உணர மறுத்துருச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு சகிக்க முடியல, கலவரம். பங்களாதேஷை உருவாக்கி அதன் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையை ஒருவன் ஏறி சிலையா நின்ன தலையை 2ஆ வெட்டிட்டான். நாட்டை உருவாக்கின தந்தையே துண்டா விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் இல்லை. இந்த நிலத்தில் அந்த புரட்சி விரைவில் வரும், தலைமையேற்க உங்க மகன், அப்படியே காத்தே இருப்பேன். இது அற்ப பதர்கள். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றார், ஜோசப் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இல்லை, நீங்க குழப்பிக்கிற கூடாது. சொல்றாரு, என்ன சொல்றாரு, வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றை இருந்ததாக செய்தியில் அடங்குறான். இந்த படை வரலாற்றை தோற்கடிக்கவே முடியலடா, அப்படி ஒரு படை இருந்ததுன்னு. அப்படின்னா இந்த திராவிட படை, சொறி சிறங்கு படையெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். அது ஒன்றும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், இந்த தேர்தலில் மறுபடியும் இன்னைக்கும் சொல்றேன், என்னுடைய ஆட்டத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நான் எடுத்து வைக்கிற அரசியலில் யாருக்கும் பதில் இருக்காது. ஓ இப்படி சொல்றான்டா இவன் அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க. ஏன்னா முன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி தவிர்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் கூடுமானவரை தவிர்த்து தான் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு ஒரு பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் போட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி இங்கே என்னை பற்றி பேசினா, காலையில் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்படி சொல்லியிருக்காங்களே, இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சுற்றி என் மேலே அவதூறு பரப்புனா எனக்கு எதிராக வந்தால் தேடி வர்றவன் ஒரு ஊடகம் கூட ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த பேரணின்னு கேட்க வரல. கவனிச்சுக்கணும். நீ துணை முதல்வராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் வந்திருக்காரே உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் அதை பற்றி என்ன ஒருத்தனும் கேட்கல. நீங்கள் புரியுதா? இப்போ யார் சொல்லி இயங்குதுன்னு பாருங்க. மே 18 என் இனம் அழிக்கப்பட்ட நாள், தமிழனின் வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வந்த இந்த கட்சி ஆட்சிகள் அதை சுத்தமாக மறந்துட்டு போகுது. அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ₹1 காசு கொடுக்காம லட்சக்கணக்கான பிள்ளைகள் கூடுறாங்க. அந்த மே 18 சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, சுவரெழுத்து எழுதப்பட்டிருக்கு, எல்லா பகிரிகள்லையும் இந்த செய்தியாக போய்கிட்டு இருக்கு, வலைவலிகள் எல்லாம். ஒருத்தர் கூட இந்த கூட்டங்க எதுக்கு எப்படி கேட்கல. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னை தவிர்ப்பான், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியல் அவனால் தவிர்க்கவே முடியாது. நான் காலத்தின் மகன், கட்சி ஆரம்பிச்சு வரலாற்றின் பிள்ளை. நான் கட்சி ஆரம்பிச்சு நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க பரமக்குள்ளிருந்து வண்டி ஏறி வந்தவன். காலம் இந்த கடமை எனக்கு கையளிச்சிருச்சு. என்னை தள்ளி விட்டது என் தலைவன். இதை போ அப்படின்னு. நான் அங்கே போய் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், செய்யுங்கன்னாரு. தெரிய வந்துருச்சு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரியாரை நீ ரொம்ப பேசிட்டு இருந்திய, திடீர்னு ஏன் எதிர்த்தான்னு. அதை ரொம்ப பேசினேன். அப்புறம்தான் ஒரு தெளிவு வருது. முதல் எதிரி நம்ம இனத்தின் வரலாற்று பகைவனை வரதாண்டா, அவரை ஒழிச்சிடணும்டான்னு முடிவு எடுத்தான். இப்போ கால் வரைக்கும் தான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இன்னும் முழு உடல் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ மீதி காலத்தில் வச்சு மொத்தமாக முடிச்சு. இப்போ பாருங்க, நீங்கள் இந்த எப்படியாவது இந்த கட்சியோட சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்து. இந்த தற்காலிக வீழ்ச்சி, இந்த ஆளை மாற்றி விடுறது, ஆட்சியை மாற்றி விடுறது இல்லை, சித்தாந்தத்தையே தரமட்டமாக தகர்த்து மூடணும்னு நினைக்கிறேன் நான்.
அதுக்கு நான் தனிச்சு நின்று தமிழ் தேசிய தத்துவ கோட்பாடு வென்றதுடான்னு வருவது தான் வரலாற்றில் மாறுதல். அதுக்கு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். தமிழ் தேசியம் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சிறுபான்மை இல்லை, பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இந்த கிறிஸ்டின் மிஷினரிக்கெல்லாம் அனுமதி சலுகை இல்லை, உங்கள் உரிமை நடத்துங்க, அவ்வளோதானே. பெத்த பிள்ளைய பட்டினி ஓட்டு ஊர்லாம் அன்னதானம் பண்ணுற கோஷ்டிகள் இதுங்க, புரியுதா? எனக்கு ஓட்டு போட மாட்டான், அது வந்த மனவங்களாம் ஓட்ட போட்டு ஆயே சீமா. ஏன்னா இப்போமே எங்கள் ஊரில் பொண்ணு சீமாண்ணா இந்த நம்ம ஊரில் கபடி விளையாண்டுட்டு இருந்த அந்த பயிலாப்பா ஏன் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனா இன்னும் அப்படி தான். அதுதான் நம்ம முன்னோர்கள் உள்ளூர் மாடு வெலை போகாதுன்ட்டான்ல. இவனுக்கு வேற ஊர்ல இருந்து வரணும், இல்லை குறைஞ்சபட்சம் சினிமாவிலையாவது ஒரு 50-100 படம் நடித்து ரசி அப்படியாவது வரணும். அப்போ தான் எதை பேசினாலும் சினிமாவில் வசனமாக பேசுங்கிறான், நேரடியாக பேசாதேங்கிறான். அது மாறணும். அதுக்கு இறைமகன் இயேசு தான் அருள் புரியணும். வேற ஒரு முறை நீங்கள் பேசுகிற போது சாத்தானின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் பேசினீர்கள். அது என்ன பின்புலத்தில் பேசினீர்கள் என்பதை குறித்து நீங்கள் விளக்கமும் சொன்னீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களை நேரில் பார்த்து பேசியிருக்கோம், நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருக்குறீங்க. சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இல்லை இல்லை, அது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியுது. அதாவது உண்மையிலேயே இஸ்லாம் கிறிஸ்தவம் வந்து அநீதிக்கு எதிராக வந்த ஒரு புரட்சிகர சமயங்கள், ஒரு வழி. இஸ்லாம்ங்கிறது புனிதமான வழி, மார்க்கம்ங்கிறது. கிறிஸ்தவமும் அது மாதிரி தான். உங்களுக்கு தெரியும் இயேசு வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாளருங்கிறது உங்களுக்கு தெரியும், நபிகளும் எப்படின்னு தெரியும். அந்த புரட்சியில் வந்த மார்க்கத்தையும் சமயத்தையும் பின்பற்றுகிற மக்கள் அநீதி, பகத்சிங்க சொல்றான் பாருங்க, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். அதை தகர்க்கிறதாண்டா புரட்சிங்கிறான். நீங்க வெளிப்படையாவே தெரியுது, நீங்க பிஜேபியை சகித்து கொள்ள முடியல, ஏற்க முடியல, எதிர்க்கிறீங்க. சரி, திமுகவை எப்படி ஏத்துக்கிறீங்க, சகித்துக்கிறீங்க? அதனுடைய கணக்கில்லாத ஊழல், அதனுடைய முறைகேடு, சாராயம் விற்கிறத நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறக்கிறத கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறாங்களா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்து குடும்பத்தை சீரழிக்கிறதை ஏற்கிறாங்களா? கல்வி மருத்துவத்தை வியாபார பொருளாக்கி நிறுத்தினதை ஏற்கிறார்களா? இல்ல குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை நீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ட இந்த ஆட்சி முறைகளை ஏற்கிறாங்களா? அப்ப எல்லா தொட்டனுக்கெல்லாம் லஞ்சம், ஊழல், பணம், இந்த மாதிரி அடக்குமுறை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அந்த கொலை, இதையெல்லாம் சகித்துக்கிறாங்களா? எப்படி? எல்லாத்தையும் விடுங்க, சரி செஞ்சிடலாம். ஒரு நேர்மையாளன் வந்தா சரி செஞ்சிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம், மரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம், நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம், நீர்நிலைகளை பெருக்கலாம், சாலைகளை சரியா போடலாம், தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரலாம். ஆனால் எவரால் உருவாக்க முடியும் மலையை, மணலை? யாரை கேட்டு அழிவித்தாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லாத போனது ஏன்? மழை இல்லை என்றால் மழை பொழிவு பெற முடியாது என்பது ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என்ன? அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா இருக்கா? ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஏன்னா உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பெறுகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதானே? நீ மலையவே மணலாக்கி நொறுக்கி விற்கிற. தாயின் மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட எவனாவது விரும்புவானா? அப்ப பூமி தாயின் மலை மார்பை எப்படி காசாக்குன நீ? எந்த ஜபத்துல, எந்த தொழுகையில, எந்த மந்திரத்துல எப்படி நீ உருவாக்குவ? அரையங்கள மலையை வளர்க்க முடியுமா? இறைமகன் இயேசு மலை பிரசங்கம் பண்ணார். முருகன் இருந்த இடம், மலை கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருந்தார். ஹீரா மலையில் தான் நபிகள் நாயகம் இறையருள் பெற்றார். அப்புறம் அந்த மலையை நொறுக்க நீ எப்படி அனுமதிக்கிற? கன்னியாகுமரியில தான் அதிகம் எல்லாம் என்ன கணக்கில்லா ஆயர்கள் இதெல்லாம் இருக்கிறீங்க, எல்லா அறுத்து குருமார்கள்லாம் இருக்கிறீங்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு போறான். ஒரு கேள்விதானே, ஒரே கேள்விதானே. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்கே? கேரளா. விழிங்கம் துறைமுகம் இருக்கு அவனுக்கு. கேரளாவில் கட்டுமானங்கள்
தனியார் அரசு கட்டுமானங்கள் யாருக்கு? அவனுக்கு. கேரளாவில் மலை இருக்கும்போது அவன் மலையை நொறுக்கி எம்சாண்டு, ஆறு இருக்கும்போது ஆத்து மணலை அள்ளி அவன் ஏன் விற்கல? அவன் ஏன் பயன்படுத்தல? அவன் ஏன் மலையை நொறுக்கி எம்சாண்டாக்கல, மலை மணலாக்கல? அவன் அடுத்த மாநிலத்தில் வந்து கன்னியாகுமரியில் என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கல்லை கற்களையும் மணலையும் கொண்டு போக தேவை என்ன? அவன் மலையை பாதுகாப்பாக வைத்து என் மலையை அறுக்க காரணம் என்ன? என் மலையை அறுக்க இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு 50 ஆண்டுகளா மற்றவனே அப்பன். இவனுக்கு நிலமும் அல்ல, இவன் மலையும் அல்ல, இவனை பத்தி கவலையும் இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், மனோ தங்கராஜ். அவர் சொல்றார், இந்த கற்களை மணலை அள்ளி கொண்டு போகும்போது நிறைய விபத்துகள் உருவாகிறது, அதனால் சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டு தர வேண்டும் என்கிறார்கள். இந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு 10 குத்து குத்த வேண்டி இருக்கு, வேற கொல்றதுக்கு பெரிய கத்தியா கொடுத்துட்டீங்கன்னா ஒரே குத்தா குத்திடுவோம்ன்றாப்ல. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது எது? நீங்க எதை விட்டு விட்டு போக போறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமி உங்களுடையதா, உங்க சந்ததியினுடையதா? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையா? யாருமே பேசாம போனா எப்படி? அப்ப ஐயோ நாள் அப்பா நாள் எப்படி வரும்? இந்த நாடை குப்பை மேடான் பூமி எல்லாத்தையும் தந்த பூமி தாய்க்கு நீங்க தந்தது என்ன? குப்பையை முகத்துல கொட்டினீங்க, நச்சு குண்டுகளை தலையிலையும் மார்பிளையும் கொட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மாற்று இருக்குல்ல. மீத்தேன் ஈத்தேன், உங்களுக்கு என்ன ஹைட்ரோ கார்பன் வேணும், எரிகாற்று வேணும், பயோகேஸ் வேணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு காற்று வேணும். மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு சாணி, மனித கழிவுல எவ்வளவு வேணும்னாலும் பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும்னு இயற்கை இருக்கும்போது எதுக்கு பூமி தாய் நீரை கொலை அறுத்த? எதுக்கு இதயத்தை நோண்டுன? சூழலுக்கு எந்த கேடு இல்லாமல் காற்றாலைகளையும் சூரிய ஒளியையும் கடல் அலைகளையும் மின்சாரம் தயாரித்துக்க முடியும் போது எதுக்கு நிலக்கரின்னு அணு உலையை தோன்ற, நிலக்கரியை தோன்ற? எதுக்கு அணு உலை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்க, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? பதில் யார் வச்சிருக்கா? கேரளாவுக்கு அந்த அணு உலை ஏன் நிலத்துக்கு ஏன் வந்தது? கேரளா அதை வைக்க தன் நிலத்தில் ஏன் மறுத்தது? மறுத்தவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். இங்க வைன்னு சொன்னவ யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அப்ப எப்படி இந்த அரசியலை புரிந்து கொள்வீங்க? அப்ப திராவிட கட்சிகள் யாருக்கு நிக்குது? கச்சத்தீவு பறி போனது எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி, காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. அப்புறம் கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இந்த அடிப்படை தெரியாது? காவிரியில் நதிநீர் தரமாட்டான், முல்லை பெரியாற்றில் நதிநீர் தரமாட்டான். ஆனால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி எல்லாம் இருக்கும், என்னுடைய மீத்தேன் எல்லாம் இருக்கும், அணு உலையில் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாம் இருக்கும். என்னுடைய வளங்கள் பொதுமை, அவரவர் வளங்கள் அவரவர்க்கே. ஆனால் நாங்கள் இந்தியனாக இருந்துடணும், நீங்கள் கன்னடரா, மலையாளியா, தெலுங்கரா, பீகாரியா, குஜராத்தியா இருந்துருவீங்க. நாங்கள் தமிழர்கள்னா பாசிசம், நாங்கள் தமிழ் தேசம் பேசுறது பாசிசம். என்டி ராமராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி வைக்கும்போது என்னத்தை கிழிச்சிங்க? எதுக்குடா நீங்க அவனோட எல்லாருமே கூட்டணி வச்சிங்க? தெலுங்கு தேசம் கட்சியோட இப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்குல்ல. அப்ப நான் பேசுற தமிழ் தேசம் பாசிசம், செப்பரேட்டிசம்னா, தேச துரோகம்னா, அப்ப தெலுங்கு தேசம்னே கட்சி பேர் இருக்கு, அதோட என் கூட்டணி வைக்கிற? ஏன் வைக்கிற? சாபவன் தமிழன்னா சைத்துக்கலாம், என் ரத்தம் அவனுக்கு சுவைக்கும், என் மரணம் அவனுக்கு இனிக்கும், எங்கள் ஒப்பாரியும் ஓலாவும் அவனுக்கு இசை போல ருசிக்கும். எதுக்கு எனக்காக நின்றுருக்கான்? எதுக்கு நின்றுருக்கான் இந்த திராவிடன்? அவன் என் உரிமையெல்லாம் பறிச்சுட்டு போவான், இவன் என் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு என்னை பசப்பி அப்படி ஏமாத்துவான். ஒன்னா பிச்சை போடுவான். எனக்கு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் சோறு வடிச்ச தண்ணி 6ஆ ஓடிச்சுங்கிறான். விருந்தோம்பல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நாங்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னு குரல் இருக்கு எனக்கு. வேதம் என்னுடைய தமிழ் மறை போதிக்குது. எவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை இலவச அரிசிக்கு கையெந்த வச்சவங்க. என்ன வளர்ச்சி இருக்குது சொல்லுங்க? என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பண்டிகை தான் அவனுக்கு இருக்கு, தேசிய பண்டிகை பொங்கலுக்கு. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, ஒரு சர்க்கரை, ஒரு முளை கரும்பு. இது கூட பண்ண முடியல, இது கூட ஈட்டிக்கிற முடியல அந்த மக்களால. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்.
குடிக்க வச்சு கொண்டு விட்டு நீ வந்து சாராயத்தை வித்துட்டு ஒரு நாடு சட்டம் ஒழுங்க பேசுது. இது என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க நீங்க? உலகத்துல எங்கேயாவது கல்ல மதுன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? எந்த மாநிலத்தில் கல் இல்லை? எந்த மாநிலத்தில் இல்லை? புதுச்சேரியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இந்த மாநிலத்தில் மட்டும் கல் ஏன் மதுவாச்சு? அந்த கேள்வியை நமக்கு வரல. கல் உணவின் ஒரு பகுதி, அது ஒரு மூலிகை சார், எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிற ஒரு மூலிகை சார். நீங்கள் எல்லா நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்குது. ஒயின் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓட்கா இருக்குது. அது மாதிரி தமிழ் தேசிய இனத்திற்கென்று இந்த மது, இந்த பனம்பால், தென்னம்பால், இது மூலிகை சார் நம்ம சொல்கிறோம். அந்த கல்லை நீ மதுவென்று ஏன் அறிவிச்ச? கல் உணவின் ஒரு பகுதின்னு இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. அரசியல் சாசனமே சொல்லுது. அப்போ ஏன் அப்படி? அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள்னு சங்க இலக்கியம் இருக்குது. இப்போ எங்களுடைய வாழ்வியல் மரபிலே அது வந்திருக்குது. அதை எப்படி நீ மதுவாக்குன? ஏன் மதுவாச்சு? ஏன்னா இந்தியாவை ஆண்ட எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலைகள் இல்லை. இவங்க 2 பேருக்கும் மாறி பெரிய பெரிய ஆலைகள் இருக்கிறதுனால கள்ளுக்கடையை திறந்து விட்டா அவன் 2 செம்பு 3 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், இந்த வியாபாரம் தோற்று போயிடும், வருவாய் குறைஞ்சி போயிடும்ட்டு கள்ள மதுன்னு தடை பண்ணிட்டு பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயில் தீர்த்தம் போல புனித நீர் போல திறந்து வச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லாமல் சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் குடிக்க வருகிறவர்களின் எண்ணிக்கை குறையுதே, அது ஏன் ஆய்வு செய்யுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மார்க் விற்பனை மேலாளர்களை கூட்டம் போடுறாருன்னா இந்த நாட்டை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான் திராவிடன்? தெருவுக்கு 2 படிப்பங்க இருக்க வேண்டிய இடத்துல தெருவுக்கு 2 குடிப்பங்க இருக்கு. பள்ளிக்கூடம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறான், பிள்ளையை தட்டு வச்சு சாப்பிட்டு இருக்கு, மேலே கூரை இருந்து டக்குன்னு சோத்து தட்டில் விழுது, தலையில் விழுந்தால் செத்து போயிருக்கும். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அநீதியை எதிர்க்காம அக்கிரமத்தை எல்லாத்தையும் சகித்து என்ன இருந்தாலும் திமுக கல்லூரிகளில், ஜெப வழிபாட்டில் ஆயர்கள், அருள் தந்தைகள் எல்லாம் நம்ம திமுகவுக்கு போடணும், திமுக போடணும். அது வல்ல உங்க வேலை. சரின்னு நீங்க அரசியலை கற்பீங்க. எது சரியதோ, எது உங்களுக்கு மனச்சான்றுக்கு சரின்னு படுதோ அதுக்கு வாக்களிக்குன்னு தான் சொல்லணும். இவருக்கு போடுங்க அப்படின்னா எப்படி? அதோட சொல்லுங்க. நாம் தமிழருக்கு போடாதேன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுக்கறது? ஏன் எனக்கு போடக்கூடாது? காரணம் 10 ஆண்டு நாட்டை கொடுத்தா நாசம் பண்ணிவிட்டாப்ல, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிட்டாப்ல, வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்துட்டாப்ல. அப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லு. கொலை நடந்தது கண்டுக்கல்ல, சாதி கொலை நடந்தது கண்டுக்கல்ல, கணக்கில்லாத வன்புணர்வு கொலைகள் அப்படி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் தடுக்க போராடுற மகனுக்கு உதவாம நீ வந்து அவன் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சு இல்லை அவங்களுக்கு தான் போடு. அந்த திமிரில் தான் ஆட்டம். வாக்குக்கு காசு கொடுக்கிறதை உண்மையிலே இறையச்சத்தோடு இறைமகன் இயேசுவை வணங்குகிற நீங்கள், ஜபிக்கிற நீங்கள், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற அந்த வாங்குகிற முறையை ஏற்கிறீர்களா? இது நேர்மையான ஆட்சியை உருவாக்குமா? இந்த நாட்டில் ஆகப்பெரும் இறைப்பணியே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல ஆட்சியை அமைய செய்வதும் தான். அதை செய்கிறத விட என்ன ஆகச்சிறந்த இறைப்பணி இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, சேவை. வயது முதிர்ந்தவர்களை கைவிட்டு விட்டார்கள் பெற்றவர்கள் பிள்ளைகள், பாதுகாக்கிறீங்க, சேவை. மரக்கண்டுகளை நடுகிற சில தொண்டு நிறுவனங்கள் செய்து அது சேவைதான். ஆனால் நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் அமைய விட்டால், உருவாக்கி விட்டால் இதெல்லாம் அரசே செய்யுமே. இப்போ அதை விட்டுட்டு இங்கே கல்லூரிக்கு பேச போனால் தயவு செய்து அரசியல் பேசாது. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அரசியலை விட ஆக சிறந்த கல்வியே உலகத்தில் இல்லை. உலகத்தில் அரிஸ்டாட்டிலை விட பிளாட்டோவோட அறிஞன் உண்டா? மன்னர் பிலிப்ஸ் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறான். எனக்கு இந்த சொத்துக்கள் தேவையில்லை, என் மக்களை எடுத்துக்கிறீங்கன்ட்டு. மக்கள் கேட்குறாங்க, என்ன எதற்காக மன்னரை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான். அவன் கற்றுக் கொடுக்குறேன்ட்டான். அவன் ஆசிரியராக இருந்து என் மகனுக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை விட செல்வம் எனக்கு சிறந்தது ஒன்று இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறீங்க, என் மகனை அரிஸ்டாட்டில் உருவாக்கிடுவான்ட்டான். அந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அதை கற்பிச்சிருக்கா? அப்புறம் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை அருவருக்கிறி அவன் ஆட்சிங்கிற வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. இதை கற்பிச்சமா?
அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் காந்தி. காந்தின்னு மூச்சுக்கு மூச்சு வாந்தி எடுத்து விடுவானே ஒழிய அதை பேசுறானா? இல்லை. நான் கூட சொன்னேன் ஈரோட்டில், பெரியார் எங்கடா வெல்றாரு? பெரியாருக்கு எதிரா ஓட்டு, காந்திக்கு தாண்டா ஓட்டு. நீங்க கொடுக்குற 500 1000த்துல காந்தி தான் சிரிச்சுட்டு போறாப்ல. பெரியாருக்கு எங்க ஓட்டு? பெரியார்னு சீமானுக்கு எதிராக பேசி 250, நான் 2600 500 20500 600 நான். நீ ஓட்டு காசு கொடுத்த, கள்ள ஓட்டு போட்ட. கள்ள ஓட்டு போடுவதை தடுக்காத தேர்தல் ஆணையம், ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தடுக்காத தேர்தல் ஆணையம் என் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணும்னு நான் நம்பணும்னா எப்படி? நீ நேர்மையா எண்ணிருந்தனா தெரியும் யார் எவ்வளவுன்னு. மனச்சான்றுபடி இருங்க, இறையச்சத்தோடு இருங்க, இறைமகன் இயேசுவின் போதனையோடு இருங்க. தினம் பைபிளோட ஜெபிக்க போறீங்க, பைபிள் இருக்கு, படிங்க. படிச்சுட்டு அதன்படி நடங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. பைபிளை படிங்க. படிச்சுட்டு இறைமகன் சொல்ற வழியில நடங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்கிறேன். நல்லதை பார்த்து போடுங்க. மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போங்க. அவ்வளோதான், வேற என்ன? நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா சேகுவாராட்ட போயிட்டு இந்த அரசியல் பேசுகிறத அவங்க அப்பா விரும்பலை. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இந்த அரசியல் பேசுகிற நண்பர்களோட நீ சேராத அப்படின்னு யார் சொல்கிறா? சேகுவாரோட அப்பா. அவன், நீங்கள் அரசியல் பேசுகிற நண்பர்களோட சேர்ந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ நீங்கள்லாம் சரியாக இருந்திருந்தா உங்கள் பிள்ளையை இவ்வளோ நேரம் பேசிக்க வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு என் பழம் பார்த்து நல்லா படம் எடுத்தோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமான்னு போகணும். தூங்க நேரம் இருக்க, படிக்க நேரம் இருக்க, உடற்பயிற்சிக்கு நேரம் இருக்காது. எந்த நேரம் எங்கே போகிறோம் எங்கே வாரோம். இந்தியாவில் ஒரு தலைவன் மேலே, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒருத்தன் மேலே அதிகப்படியாக வழக்கு யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க? 300 கிட்ட இருக்குது. அப்போ இது நான் என்ன கொள்ளையடிச்சேனா, இல்லை கொலை செஞ்சேனா, இல்லை நிலத்தை அபகரிச்சேனா? ஒன்றும் இல்லை, மக்களுக்காக பேசினேன் போகிறான்னு. இவ்வளோதான். இது நீங்கள் தீமையை ஒழிங்க, இன்னொரு தீமையை வச்சு இல்லை. அதனால தயவு செய்து இந்த என்னை கேட்டால் நீங்கள் ஓட்டு போடாமலே கூட சும்மா இருந்துருங்க. என்ன நான் சொல்கிறது, ஒரு இது அநீதிக்கு வலிமையை கொடுத்து விட்டுறீங்க. அது நபிகளே சொல்கிறாரு, அச்சமில்லாமல் அநீதியை துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார், புனித போராளிங்கிறார். அதே தான் இறைமகனும் சொல்கிறார், இயேசுவும் சொல்கிறார். நீங்கள் அச்சமில்லாமல் நீங்கள் போராட வாங்கன்னு சொல்லலை, போராடுற பிள்ளைகளுக்காவது துணையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? இறுதி ஆயிடுச்சா? இயேசு கிறிஸ்து உங்கள் பார்வையில். அதாவது ஒரு பேரன்பின் பெருவடிவம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், தியாகம், அதான் அதிலே வந்துடுது. அன்பில் தான் அது எல்லாமே பிறந்துடுது. நம்மளுடைய மூதாதை இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடுங்கிற மாதிரி உலகத்தில் ஒரே கோட்பாடு, தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிறது. அந்த கோட்பாட்டில் அதுதான் ஆகச்சிறந்த ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது உங்களுக்கு தெரியும், கருணை தான் அதன் வாசல், அன்பு தான் அதனுடைய அன்பு தான் அதன் கருணை தான் அந்த வரவேற்பு அறை. அதில் அந்த மாதிரி தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ள தான் எல்லாமே வருது. அப்போ இதில் அதுக்குள்ளே வந்துடுது இல்லை, மன்னித்தல், அன்பு, பரிவு, இரக்கம், கருணை எல்லாமே வந்துடுது. அதில் அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் கொடுத்து அவருக்கு போதித்ததாவதுன்னா பகுத்துண்டு அந்த பல்லுயிர் ஓம்புதல். அப்புறம் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் மீது காட்டிய கருணை, அது எல்லாமே ஒரு வடிவமாக வாழ்ந்து காட்டிய மகள், ஒரு பெண்மகள் நமக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், அதெல்லாம் நம்ம படித்தது தான். ஆனால் நம்ம பார்த்த ஒரு மகள் இருக்கா, அன்னை தெரேசா.
அவ அதை விட நமக்கு ஒன்றும் சான்று ஒன்றும் தேவையில்லை. கல்கத்தா கடைவீதிகளில் போய் கையேந்தி கேட்குற போது அவர் கன்னியாஸ்திரி உடையை அணிஞ்சிருந்ததுனால காரி ஒருவர் துப்பிடுறாப்புல. அந்த எச்சில் அப்படியே கையில் மூடிக்கிட்டு, இந்த நீங்கள் இப்போது தந்தது எனக்கு போதும், ஆனால் அங்கு நிறைய பேர் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்ட உடனே அவன் வெக்கி தலை குனிஞ்சிடறான். அதை தான் அவர் சிறவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அதை தான் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதி பாடினது அதிலிருந்து தான். அதை தான் நமது பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானன்னு சொன்னதும் அதுதான். இறைமகன் இயேசு என்றால் அநீதிக்கு எதிரான ஒரு தூய புரட்சி, அப்படிதான் நான் பார்க்குறேன். தூய புரட்சி அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும். நீங்களே பார்க்குறீங்க, அவ்வளவு அன்பு கொண்டவர் தேவாலயத்தில் வாசலில் வியாபாரம் பார்த்தோன்னே சவுக்கு வச்சு அடித்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது தவறுன்னா அதை தட்டி கேட்கணுங்கிறத நம்ம அதில் கற்றுக்கிறோம். அதிலிருந்து தான் நான் பாடம் பெறுகிறேன். தவறு அது நீங்கள் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது தட்டி கேட்குறேன். அதே தான் நமது பாட்டன் நக்கீரனும் வந்திருக்கவன் இறைவன் சிவன் என்றும் தெரிந்து நீ நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்றான். அந்த பரம்பரையில் வந்த நாம் அநீதிக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. இறைமகன் இயேசு என்றாலே அநீதிக்கு எதிரான புரட்சியாளர் புனிதர் என்று தான் நம்ம பார்க்கணும். அந்த புனிதரின் வழியில் பயணிக்கிற நாம் இந்த பூமியில் எந்த வடிவத்திலும் அநீதியை ஏற்க முடியாது. உங்களுக்கு தெரியும், புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய புரட்சி பாவலனின் பேரனும் பேத்திகளும் கெட்ட போரை செய்து வேரோடு சாய்க்கப்பட்ட இனத்தின் மக்கள். நாம் தமிழர்கள்ங்கிற இனத்தின் மக்கள் உலகப் போரை எதிர்கொண்ட 21ஆம் நூற்றாண்டில் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனத்தின் மக்கள். அதில் நினைவில் வைத்துக்கொண்டு தீமையை சகிக்காது உண்மைக்கும் நேர்மைக்கும் நன்மைக்குமாக நாம் நிற்கணும். அப்படி நிற்கிற பெருமக்கள், அதற்காக அரசியல் களத்தில் நிற்கிற நீங்கள் இறைப்பணியில் நிற்கிறீர்கள், நாங்கள் இந்த அரசியல் பணியில் மக்கள் களத்தில் நிற்கிறோம். அதற்கு நீங்கள் இயன்றவரை துணை நிற்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள், விருப்பம். வேறு ஏதாவது கேள்விகள் சுருக்கமாக நீங்கள் கேட்பதாக இருந்தால் இப்பொழுது சொல்லலாம். நீங்கள் கொடுத்த கேள்விகளை எல்லாவற்றையும் நான் பொதுமைப்படுத்தி கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவம் சாராத சில கேள்விகள் வந்திருக்கிறது, அதை நான் தவிர்த்து இருக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பாக அண்ணனிடம் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம். ஐயா, இந்த கேள்விக்கும் இந்த கூட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உட்காருங்க. அது அரசியல் இல்லை, அது தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கலை. அது அவர் தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே ஒழிய தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லைங்க. தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும். தனிச்சு நின்று 37 இடம் அம்மையார் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் 2014. நம்மளால் வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படி ஒரு கோட்பாட்டை இவங்க அப்படியே சொல்லி இவங்க மனநிலைக்குள்ளே அதை தள்ளிட்டாங்க. தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இறைமகன் இயேசு சாட்சியாஸ்வரன் தனிச்சு நின்று இந்த மகன் வெல்லுவேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தே இருக்கீங்க. தனிச்சு நின்று நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொன்னது? தனிச்சு நிற்கிறேன். பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன். 36 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா சேருவது சரி, ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாக வராது. பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை தலைவனை ஏற்றுக்க அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியாக வராது. ஏன்னா எங்களை ஏற்றுக்கிட்டு எங்களோட வாங்க வரணும். அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும்.
நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு விளக்கம் சொல்லணும். எந்த கொள்கை? சாதிய ஒழிப்பு. ஒழிஞ்சிருச்சா சாதி? சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெண்ணிய உரிமை. எது பெண்ணிய உரிமை? நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று 1977 சேலம் மாநாட்டில் 3வது தீர்மானமாக போட்டிருக்காப்புல. இதான் நீங்கள் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையை. உனக்கு அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆண்மகனோடு போய் இணைந்து வாழுன்னு சொல்கிறது வேணால் சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம். புருஷன் இருக்கும்போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமாக கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? முதல்ல என் மொழியை சனியன் சொல்ல நீ யாரு? தமிழை சனியன் சொன்னவன் தான் எனக்கு சனியன், அவனை ஒழிப்பேன். அப்படிதானே நீங்கள் வரணும். ஒரு தமிழ் மகனாக தானே வரணும். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பவளம். அதில் எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான். அதில் போய் அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்கு யார் துணையும் தேவையில்லை. உலக நாடுகள் 20 நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை. புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன், நிற்கிறேன். 36 லட்சம் நாளைக்கு 1,20,00,000 மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 4.5 லட்சத்திலிருந்து 36 லட்சத்துக்கு வந்தவன் இந்த 36 லட்சத்தை 76 லட்சம் 66 லட்சமாக உயர்த்த முடியாதா என்ன? இந்தியாவை யார் ஆள்றது? அது மோடியா ராகுலா? அதிலேயே என்ன தேடின மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான். பார்க்கத்தானே போறீங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க. அடுத்து கிறிஸ்துவ மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா உங்களை ஆதரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க என்பதை நீங்க எத்தனை தடவை உங்களுக்குன்னு கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியா ஒண்ணு பண்ணணுமா என்ன? அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்லை, நான் உங்ககிட்ட கேட்க கிறிஸ்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அதை சொல்லுங்க, செஞ்சுக்கோ. ஒன்று சொல்லுங்க. சரி, பைபிள் எரிக்கப்படுது, இடிக்கப்படுது. யாரோட ஆட்சியில்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்க அவங்கள குற்றம் சாட்டுறீங்க நீங்க. அண்ணன் சீமானுடைய குரல் கிறிஸ்தவர்களுக்கு என்ன? அதுதான் நினைக்கிறேன். அது அவங்கள சொல்றீங்க, இவங்கள சொல்றீங்க. இல்ல ஒரு இந்த கூட்டம் நாங்க எதுக்காக ஏற்பாடு பண்ணோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு மக்களுக்கு போய் சேரும் என்பதற்காக. இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும்னா உட்காருங்க சார். கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூறு வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல? எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கல? இருங்க, புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னையை தவிர எவனுமே பேசல. எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். எங்களுக்கு அதுல இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்துன்னு மதம் பிரித்து பார்க்கறது இல்லை. மொத்தமாகவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குறோம். அதில் கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனாக வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க. ஆனால் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிற பைபிளை எரிக்கிறான், கோயிலை இடிக்கிறான், அந்த இடிக்க அனுமதித்தவன் பைபிளை எரிக்க அனுமதித்தவனுக்கு திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க. இது போன்ற எந்த செயலும் வராமல் நான் தடுப்பேன். இந்த மக்களை வேற அரணா நின்று பாதுகாப்பேன். எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே செய்ய முடியும். இல்ல நீங்க இல்ல நான் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடு அவர்களுக்கு பாதுகாப்பா நான் நின்றுருக்கேன்.
மதுரையில் இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில் வச்சு பைபிளையும் இதை எரிச்சப்போ அங்கே போய் நின்று போராடி இருக்கேன். ஆமா. எல்லா தலங்கள்லையும் அந்த மக்களாக நின்று போராடி இருக்கோம். அதுக்கு சான்று காணொளி ஆவணம். வெளிப்படையான போராட்டம் நீங்க பண்றீங்கல்ல, அது எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க, இன்னும் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து போராடுறத வந்து ஊடகங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு வந்து சேர்க்கணும். அது பெரிய ஊடகங்கள் செய்கிறதில்ல. வலையொலிகள் இது இருக்கிறது தான் காட்டுது. அதை நீங்கள் அதிகமாக தேடி பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய எண்களை கொடுங்க. நாங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்தபோது போராடி இருக்கோங்கிறத எடுத்து அனுப்புகிறோம். பாருங்கள், நீங்கள் எந்த இடையூறாக இருந்தாலும் நாங்கள் களத்தில் மக்களுக்கு வந்து அந்த இடையூறை தடுத்து போராடுவோம், காத்து போராடுவோம். அதுக்கு அந்த உறுதியை தர முடியும். அவ்வளோதான் தர முடியும். நீங்கள் அதுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்னா, வேணா நீங்கள் பெரிதும் நேசிக்கிற நீங்கள் போற்றுகிற இறைமகன் இயேசு மேலே உறுதிட்டு சொல்கிறேன். நாங்கள் வந்து பேராரனா நின்று இந்த மக்களுக்கு நிற்போம். இவர்களைப் போல வாக்கை பெற்றுட்டு அந்த மக்களை வக்கற்றவர்களாக நிறுத்த மாட்டோம். போதுமா? சரி, நன்றி 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 நன்றி. சரியான வார்த்தை. குறிப்பாக நம்ம நாகர்கோயிலில் கொஞ்சம் கவனிங்க. நாகர்கோயிலில் அண்ணன் சேவியர் அவருடைய கொலை, அந்த கொலையில் நீங்க இந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க, கேட்டீங்க. ஆமா, அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள், அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக ஒரு முறை சகிக்கலாம், இருமுறை சகிக்கலாம், ஆனால் தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது? இப்போ மதுவை விற்பது, ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க. இல்லை, நான் சொல்றேன் தந்தையா, நான் ஒரு குடிமகனா கேட்கிறேன். சாத்தானின் செயல்கள், இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒன்று சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது, வாக்குக்கு பணம், இதில் போய் சொல்லுவது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது சாத்தானின் வேலையா இல்லையா? அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது, நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இயேசுவையும் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கே துணை நிற்கிறீர்களேன்னு சொல்ல தான் நான் வந்தேன். அதடே நீ பேசுறான்னு சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான். பங்காளையே போகாதே, இந்த வார்த்தையை வேணா நான் பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன், அந்த வருத்தத்தில் சொன்னேன். அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு. திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே அப்படி வேணா இனிமே சொல்றேன். அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருதே. இத்தனை வருஷமா நெஞ்சு உடைக்கு கத்தி உங்க மேல இருக்கிற ஒரு இந்த பிள்ளைக்கு விட்டுவிட்டு அதை அயோக்கிய பிள்ளைக அக்கிரம் பண்றவனுக்கு தொடர்ச்சி ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஆதங்கத்துல சொல்றது, அதாவது பேரன்பின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்க இதை செய்யலாமா, நீங்களே நீ அப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறோம்ல, அதுதான். அதை விடுங்க. அண்ணன் ஐயோக்கு பேசும்போது முன்னாடி உட்காந்துருந்தேன் சாத்தானின் பிள்ளைங்களோட அந்த விஷயம் பற்றி. ஆனால் சர்ச்சில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இது கேள்வி இல்லை, என்னுடைய கருத்து புரிதல் இல்லாதவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறேன். சாத்தானின் பிள்ளைகளாகிட்டு இந்த ஆதங்கத்தில் சொன்னார் ஒழிய, சர்ச்சில் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாதிரியார் சொல்றது பிள்ளைங்க சேவை செய்யும், சாத்தானின் பிள்ளைங்க எவ்வளோ வஞ்சிச்சிருக்கீங்க, அப்போ யாரும் ஊடகங்கள் வந்து இதை பற்றி சொல்றதில்லை. மசூதியில போனாலுமே அவங்க வந்து சாத்தானின் பிள்ளைகளாயிட்டு மற்றவர் வந்து எவ்வளவு தாடி இருக்காங்க, அப்ப எதுவுமே ஒன்றும் இந்த இஷ்யூல ஆகல. அண்ணன் சொல்றத ஐயா ரங்கராஜ் பண்ணி சொன்ன மாதிரி அது மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பொருட்டா இருக்காது. இதை பிரச்சனையை ஆக்கி இதை ஒரு காரணமாக்கி பாருங்கள், நீங்கள் இவனுக்கு ஓட்டு போடாதீர்கள்னு சொல்ல வேண்டிய வேலை உண்மையிலே சாத்தான்களுக்கு தேவைப்படுது. யாரு
அந்த சாத்தான்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சாத்தான்களுக்கு இந்த சாக்கு தேவைப்படுது. அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி பேசி விட்டார்கள் பாருங்க. சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லலை, சாத்தானின் பிள்ளைகளா ஆயிட்டீங்களேங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். இப்போ வேணா என் தம்பி சொல்ற மாதிரி சொல்றேன், திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே என்று வேணா சொல்றேன். ஆமாம், அந்த அந்த அதுலேயே பங்கு வாங்காத பங்காளிகள், அந்த திருடன்ட்ட பங்கை வாங்காத பங்காளிகள் ஆயிட்டீங்க. வேற நம்முடைய அந்த அந்த சேவியர் குமார் கொலை செய்யப்பட்ட சிக்கலிலே குறிப்பாக திருச்சபையில் உள்ள அதிகாரிகள் எல்லோரும் அந்த நேரத்தில் நாம் தமிழர் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள்னு சொன்ன உடனேயே ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்கன்னா எவ்வளோ அலர்ட்டாக இருந்தாங்கன்னா என்னையை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அலர்ட் ஆகிட்டாங்க. என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் எப்படி அந்த பிரச்சனையை அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கோரிக்கைகளை வச்சு முன்னால் போய் இதெல்லாம் செஞ்சாதான் நாங்கள் விடுவோங்கிற அளவுக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவை யாரை வச்சு பேசி ஆஃப் பண்ண முடியுமோ அந்த ஆட்கள்லாம் வச்சு சாமியார்கள், அவங்க சொந்தக்கார சாமியார்கள், அவர்களுடைய உறவுகள் இப்படி வச்சு சாமியார்கள் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி அந்த அம்மாவை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதனால் அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியலன்னா அடுத்த கட்டம் போராட்டத்துக்கு உறுதியாக நிற்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் அந்த நேரத்தில் வலிமையாக அதை எடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வச்சது யார்? நம்ம ஆளுக்கு தான். அப்போ ஒரு அமைப்பு, ஒரு கட்சிங்கிறது அவங்க முன்னெடுத்து செல்லும்போது நம்ம கூட சேர்ந்து உள்ள தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு கட்டாயம் அது உதவியாக இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கலை. இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். நாம் தமிழர் எடுத்த முயற்சிகளில் நம்மளை மாதிரி ஆட்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் போனதுனால அது வந்து என்ன பண்ண முடியலைன்னா நடக்க முடியலை. அண்ணன் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இவ்வளவு எடுத்து வெட்டி கொண்டு போகிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறதுல பாதி பேர் கிறிஸ்தவர்கள். அந்த அந்த பாதி பேரும் ரோட்டில் வந்து நின்னா அவன் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒரு துண்டு மண்ணை எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நம்ம வர மாட்டேக்காம அந்த ஆதங்கமும் அந்த இதுதான் அண்ணனுக்கு ரொம்ப ஆமாம், அதில் தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த நாடிலே அன்பிற்குரியவர்களே, இதை நான் பல நேரத்தில் அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அரசியல் செய்வதற்கு மதம் என்பது தேவையில்லை, சாதி என்பது தேவையில்லை என்பது அண்ணனுடைய கருத்து. அவர் அதிலே உடன்பட்டிருக்கிறார், அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மற்ற எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு அண்ணன் சாதி மதத்தை தாண்டி தமிழர் என்ற ஓர்மையில் இன்றைக்கு அறியப்பட்ட நபராக, தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் யாரெல்லாம் எடுத்துக்கங்க, ராமதாஸாக இருந்தாலும் சரிதான், திருமாவளவனாக இருந்தாலும் சரிதான், என் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரிதான், இவர்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறவர் அண்ணன் ஒருவர் தான். அதனால தான் என்னன்னா, அண்ணே இந்த சக்தி நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் அவர்கள் நம்ம சொல்ற மாதிரி நல்ல மக்கள் தான், நம்ம குறை சொல்வதற்கு இல்லை, நல்ல மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற புரிதல்கள், தவறான புரிதல்களை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும். அதற்காக நீங்க வரணும், வந்து எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று சொன்னபோது நான் வருகிறேன், வந்து பேசுகிறேன் என்று அண்ணன் அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி, நேற்று நம்ம களஞ்சி அண்ணனும் முத்துப்பாண்டி அண்ணனும் நாங்கள்லாம் வழக்கு விஷயமாக கூடியிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு அண்ணன்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, அப்போ கேள்விகள்லாம் எப்படி அப்படின்னு. இல்லை, அந்த ஸ்பாட்டில் எழுதி கொடுப்பாங்க, நம்ம வந்து கொடுக்க வைப்போம். அப்போ அதில் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அண்ணன் சீமான் எந்த கேள்வியை நீ எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவார், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய புலமையும் சரி, அவருடைய திறமையும் சரி, இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது.
உண்மையிலேயே நாங்கள் அதை நினைத்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணன் அவர்கள் வந்து இந்த நாட்களிலே இந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரிய கிறித்தவ உறவுகளே, உங்களை எல்லோரையும் நான் கெஞ்சி கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் இது மட்டும்தான். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் RSSஐ தோற்கடிக்கும். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றும். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும். அதை முன்னெடுக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும், அவரோடு நின்று செயல்படவும், அவருக்காக வேண்டவும், ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது நேரடியாக என்னையே சொல்லிட்டார். சிறைச்சாலையிலிருந்து அப்போ இதை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போகணும் ஐயா. அதை எடுத்துகிட்டு உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் அதுக்கான நேரத்திற்கும் நன்றி. இதை இந்த இந்த பகுதியில் போட்டிருக்கோம். இது போன உடனே இன்னும் சில கேள்விகள் வரும். அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம், அல்லது திருச்சி, அது மதுரை, அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்களை அழைச்சி பேசலாம், தெளிவுபடுத்தணும். ஏன்னா நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே கருவி அரசியல் மட்டும்தான். அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும். அதுக்கு எல்லாருமே நீங்கள் செய்வோம். நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி, நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம். இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம். அதுதான் மகத்தானதாக இருக்கும். அது வருங்காலங்களில் இன்னும் பல இடங்களில் கூடி கூடி பேசுவோம். நம்மளுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு நடப்போம். ஒன்று பெரிய இது இல்லை. இதை செய்யுங்கன்னா செய்ய போகிறோம், இது செய்யாதீங்க, இது சரியாக வராதுன்னா செய்யாது இருக்க போகிறோம். ஆனால் கூட்டணி மட்டும் யாரோடவும் சேர சொல்லிடாதீங்க, அது செய்ய முடியும். அதாவது முதல் நிகழ்வு தலைமைச் செயலகத்துக்கு எதிராக நடந்திருக்கிறது. ஆகவே நாம் விரைவில் தலைமைச் செயலகத்துக்கு செல்வோம். செபித்துதானே இருக்கும் டெய்லி. நிறைய இடங்கள்ல நாம நிறைய போராடி தான் மக்கள் கொண்டு வந்துருக்கோம். ஆனா ரொம்ப போற போக்குல இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற தைரியத்தை யார் கொடுத்தது? இனி வரக்கூடிய எலெக்ஷன்லயாவது இந்த மாதிரி குறிப்பிட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எந்த ஒரு திருச்சபையுடைய எந்த ஒரு சட்டத்திலையும் வராத மாதிரி பாத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கும். இல்லை, அதை நீங்கள் சொல்கிறது அதுதான் நமக்கு இருக்கிற வழி. எனக்கு என்னென்னா, நீங்கள் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது பெரிய பாவத்தில் பெரும்பாவம். ஏன்னா நான் இந்த வேலையை என் இனச்சாவிலிருந்து வந்தேன், பெரிய வலியை சுமந்து வந்தேன். ஒரு எளிய மகன் இவ்வளோ தூரம் வந்தது உலக வரலாற்றிலே பெரிய சாதனை தான். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, ஊடக ஆதரவும் இல்லை. அப்படி இருக்கும்போது உணர்வுள்ள பிள்ளைகளை நீங்கள் சாதி சொல்லி மதம் சொல்லி அரசியல் செய்வது ரொம்ப எளிது. இப்போ நம்மளே ஒரு திராவிடம்னு பேர் வச்சுருந்தா கூட விட்டுருப்பான். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் தமிழர் என்று பேசுகிறது அவங்களுக்கு அவ்வளவு இடையூறும் ஆபத்துமாக தெரியுது. அதில் நம்ம இவ்வளோ தூரம் உறுதியாக நின்று போராடி வருவங்கிறது பெரிய பெரிய முயற்சி தான். அப்போ அதை சிதைக்கிற வழியாக அவனுக்கு போடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. அதுதான் என்ன அப்படி என்ன நம்ம குற்றம் பண்ண, நமக்கு ஏன் போடாதேன்னு சொன்ன அது தேவையில்லை. அவர் 2026 ஒரு ஸ்டேட்மெண்டோ எந்த ஒரு அமைப்புல இருந்து வராம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு.
ஓகே, நாங்கள் வந்து இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கும் லெட்டர் அனுப்பியாச்சு. எங்கேயும் வாசித்தா திருச்சி அங்கே சர்ச்சில் நின்று நாங்கள் வந்து ப்ளக்கார்டு பிடிப்போம்னு சொன்னதுனால எந்த சர்ச்சிலையும் மறை மாவட்டத்திலையும் இதை அறிவிக்கலை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறித்தோ இந்த இது போடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தெரிவிக்கலை. அதனால் இனியும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவ மக்களை தமிழர்களாக நம்ம ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறேன். இறுதியாக வந்து லூக்கா நற்செய்தியில் 7 நேற்று எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார், மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார், ஆனால் தூய ஆவியாளரை பரிந்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். அந்த வகையிலே தூய ஆவியால் இட்லி வேகுமா என்று கேட்ட கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் மன்னிக்கப்பட மாட்டார், தவிர அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சவுலாக இருந்து பவுலாக மாறிய ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த உறவான இந்த ஒன்று கூடலுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். மறுபடியும் இன்னொரு நல்வேளையில் நம்ம கூடுவோம். தற்பொழுது நன்றியுரை அண்ணன் வெற்றி தமிழர். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியாது. இவ்வளவு நேரம் நிற்க வச்சு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக